Hello பசங்களா, நான் பேசுறது கேக்குதாடா? Am I audible? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார் காலையில தான் சார் பார்த்தோம், அதுக்குள்ள என்ன சார் கேக்குறீங்கன்னு தோணும் உங்களுக்கு. ஆனாலும் நான் கேட்பேன். ஓகே, நம்ம காலையில தானே பார்த்தோம். Fine. Are you guys doing good? படிச்சு டயர்ட் ஆயிடுச்சா? அப்படிதான் டயர்ட் ஆகணும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஹாஃப் இயர்லி வருதுல. சோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு என்னாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, so நம்ம என்ன பண்ணியாச்சு வெற்றிகரமா we have completed the 2 marks and 3 marks of botany as well as zoology. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், 5 marks பார்க்க போறோம். ஓகே, botany 5 marks வெறித்தனமா முடிக்க போறோம். அது முடிச்சிட்டு அடுத்து நம்ம zoology 5 marks நாளைக்கு காலைல பாக்குறோம். நாளைக்கு ஈவினிங் 1 marks வச்சு மொத்த biology க்ளோஸ். ஓகே, குட் ஈவினிங் சார். pprs.r. எஸ், பயங்கர இப்படி நேம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குடா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரியங்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிரியங்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ கெஸ் டூயிங் குட். ஐ ஃபைண்ட் PPRS இஸ் நியூ டு அவர் சேனல். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டு லைக் போட்டுறணும். சரியா? கிளியர்? ஓகே, ஐ திங்க் வீல் ஹேவ் டு வெயிட் ஃபார் பீப்புள். they'll join. டென்மார்க் நம்ம கையில. ஹே சாடி, வணக்கம் சாடி. வந்துட்டீங்களா சாடி? டென்மார்க்லாம் ஈஸியா எடுத்துக்கலாம், அதெல்லாம் விஷயமே இல்லடா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன்னா நம்ம 2 marksலயே 5 mark கவர் பண்ணுவோம், 5 marksலயே 2 mark கவர் பண்ணுவோம், 2 marksலயே 3 mark, 3 marksலயே 2 mark, இதெல்லாம் மொத்தம் 10 marks அவ்வளவுதான். சோ நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனையே வராது. ஓகே ஃபைன். சோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்று நம்புகிறேன். எங்கடா உன் கூட்டாளில யாரும் காணோம்? வந்துட்டானுங்க. எஸ் பெல்லாமி, நீ ஏன் காலைல வரல? ஸ்கூலுக்கு போயிட்டியா? போய் சொல்ல, உண்மையே சொல்லணும். ஹலோ ட்ரேக், வணக்கம். பிரியங்கா, எஸ் சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஐ அம் டூயிங் குட், ஐ அம் டூயிங் பெட்டர். உங்க பேப்பர் வந்துச்சுன்னா அது பெட்டர் பெஸ்ட் ஆயிடும். ஓகே, சோ வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். ஓகே, வெரி குட். சோ பசங்களா வர ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம என்ன பண்ணலாம், கடகடன்னு ஆரம்பிச்சிருவோமா? சார் நீங்க சொல்லி கொடுத்த 2 and 3 marks படிச்சா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டெண்ட் பண்ணலாமா சார்? ஓகே, நான் சொல்லி கொடுத்த 2 and 3 marks இன்னைக்கு காலையில நேத்து ஒண்ணு. இத படிச்சீங்கன்னா சென்டம் கன்ஃபார்ம் டவுட் தான்டா, 90+ கன்ஃபார்ம். ஆனா சென்டம்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ண போதும். நாங்க ஹாஃப் இயர்லி ரஷ்னு ஒரு சீரிஸ் பண்ணிருப்போம், அதையும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சென்டம். ஓகே, கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், எழுதி தர கண்டிப்பா வரும். யூ நோ வாட் இஸ் தி ரீசன்? நான் எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்ல தெரியுமா? பிகாஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மோஸ்ட் ரிப்பீட்டட், அதாவது ஒரு டைம் கேட்டிருக்காங்க இல்ல கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஹாஃப் இயர்லி ரஷ்ல. அதனால நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன், கண்டிப்பா அடிச்சிடலாம். ஓகே, ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் இருக்கா பசங்களா, என்ன தெரியுமாடா, படிக்கிற தெளிவா படிச்சு போங்க. ஓகே, நம்ம அரைகுறையா படிச்சு போகும்போது, அரைகுறையா எப்ப தெரியுமா படிக்கலாம், நம்ம வந்து ஐயோ மார்க் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது, சரி ஏதாவது ஒரு படிச்சு ஏதாவது எழுதி எப்படியாவது பாஸ் ஆகலாம், அப்படின்னா அரைகுறையா படிக்கலாம். காலேஜ்ல அப்படியே படிச்சு போவோம், ப்ரொஃபசர் தெரிஞ்சு அடி பின்னிட்டு வரேன். ஓகே, பட் இப்ப அப்படி இல்ல. ஓகே, நமக்கு சென்டம் ஏம்னா we'll have to sit and study everything. படிக்கிறது தெளிவா படிக்கணும். ஓகே, அண்ட் 12th நம்ம ஈஸியா கிராக் பண்ணிடலாம்டா. சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஈஸியா அடிச்சிடலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரீத்திஸ் கிராஃப்ட் டைம் 246. ஹலோ பிரீத்தி, நிறைய கிராஃப்ட் பண்ணுவீங்களா? ஸ்கூல்ல போல ஷட் டவுன், கரண்ட்ல சார்ஜ் இல்ல சார். அச்சோ, சரி கரண்ட் இல்ல சார்ஜ் இல்ல, நீ என்ன பண்ணன்னு சொல்லு, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன் லைவ் பாக்கல? ஓகே, அது புரியுது, பட் நீ என்ன பண்ண? ஓகே சார், அததான் பண்ண போறேன் சார், உங்களை நம்பி இறங்குற. நீ நம்பி வா தம்பி, நம்ம காலம் தான் நீ. ஓகே, நீ கவலைப்பட வேண்டாம், சரியா? ஓகே, யோசிச்சு பாரு, உங்களுக்காக நம்ம வந்து செஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜில வந்து நிக்கிறோம். காலையில ஈவினிங் வச்சு கரெக்டா பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கரெக்டா எடுத்து வந்துருக்கோம். அதனால நீ கவலைப்பட வேண்டாம். ஓகே, சம்பவம் நம்ம பண்றோம் இன்னைக்கு இந்த வாட்டி, சரியா? நத்திங் டு வரி. அண்ட் இது தவிர நான் இப்போ எல்லா பசங்களும் சொல்றேன்டா, ஒரு ஓகே டேட் சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, பிளஸ் ஒரு கிவ் அவே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஓகே, சோ அது ரெண்டுமே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நீங்க வாங்கிடலாம். ஓகே, மோஸ்டா நீங்க எல்லாரும் அடிச்சிடலாம். பட் ப்ரொவைடட் என்னன்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு undergo some regulations. நாங்க சேனல் சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். இப்போ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, மாதிரி ரெகுலரா வரும். அப்டேட்டடா இருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகே, அததான் பண்ண போறேன்னு உங்களை நம்பி இறங்குறேன். அதை இப்போ சார் லைவ் ஹாஃப் இயர்லி ரஷ்
அது எப்போ சார்? இல்லடா ஹாஃப் இயர்ஸ் எடுத்து முடிச்சது. நீங்க புதுசுனாலும் தெரியல உங்களுக்கு. நாங்க எவ்வளவு எடுத்து முடிச்சது அது. ஓகே, நீங்க எங்க சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஹாஃப் இயர்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அது வரும். சரி, அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஓகேவா? சரியா? ஓகே, நான் இந்த 5 லெசன் உள்ள தெளிவா படிச்சுட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா, போதும்டா. நீ நிறையமா வாடா. நீ ஹாஃப் இயர்ஸ் அட்டன் பண்ணிருக்கீல, ஆட்டோமேட்டிக் மண்டையில் நிக்கும், கவலைப்படாத. 500 என்ன 100 போட்டிருக்கீங்களா? என்னடா S00 போட்டிருக்கீங்க? ஓகே, சோ அப்படி. ஓகே ஓகே. ஐயோ, நான் என்ன பண்ணேன்னு தூங்குனே தம்பி. தப்பு தம்பி. நீ தூங்காம படிச்சுன்னா ஓகே, ஒத்துப்பேன். தூங்கிட்டீங்கன்னா தப்பு. தூக்கமெல்லாம் வேணும் லைஃப்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப தேவையில்லை. சரி, அதனால தூங்காம தான் பிரச்சனை இல்ல. 23ஆம் தேதி நைட்டு தூங்கிக்கோ, ஜாலியா எக்ஸாம் முடியும்ல. ஓகே. ஸ்வேதா சுரன், ஹலோ ஸ்வேதா சுரனன். அம்புலி, ஹாய். ஹலோ அம்புலி, ஹலோ ஹலோ ஹலோ. மார்ஷல் ட்ரேக், ஓஜி சம்பவம், இது சயின்ஸ் சம்பவம். தம்பி, நல்ல கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பண்றீங்களா? சூப்பரா பண்றீங்களே. ஓகே ஃபைன். சோ ஐ திங்க் பீப்புள் ஹவ் ஜாயின்ட் ஆல்ரெடி. நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிப்போமா? ஓகே, சோ நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், வெடித்தனமா ஆரம்பிச்ச செஷனை. நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கறேன், ஒரு விஷயம் கேட்கறேன். நீங்க என் கூட இருக்கிற இந்த லைவ்ல நான் 1 மணி நேரம் இருக்கிறேன்னா 1 மணி நேரம் என் கூட ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. ஓகே, நான் தெளிவா சொல்றேன். நீ என் கூட சேர்ந்து லிசன் பண்ண போறல, நீ படிக்க போற. ஓகே, நீ நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி சும்மா நீ கிளாஸ் இருக்கு நீ கவனிக்கிறது இல்ல, அதெல்லாம் நமக்கு டைம் இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ்லயே படிக்கிறோம். ஓகே, காலையிலயும் ஈவினிங் செஷன் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி நம்ம என்ன பண்ண படிச்சுட்டு இருக்கோம். சரி, அப்ப இன்னைக்கே காலையில படிச்சு முடிச்சிடலாம். ரெடியா? ஓகே. நைட் 2 மணி வரை படிப்பேன் சார், மார்னிங் எனக்கு படிக்க பிடிக்காது. ரைட், நைட் பேர்டா நீ? பிளட்ல ஊறிட்டு சார். ஓகே ஓகேடா. ஹலோ ஹெவன் பிரின்சஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். சார், ட்ரேக் டைரக்டர் ஆகணும்னு ஆசா. ஏன் ட்ரேக் டைரக்டர் ஆகி எனக்கு ஐபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப ட்ரேக் டைரக்டர் ஆனா நான் என்ன வந்து படத்துல சின்ன ரோல் கொடுறான். ஓகே, ஏதாவது ஒரு ரோல். ஓகே, வெல்கம் ஹெவன். ஓகே ஃபைன். ஓகே கைஸ், சோ ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ஆல் செட். சோ எனக்கு உங்க கான்சென்ட்ரேஷன், உங்களோட போக்கஸ் மட்டும் கொடுங்க. நான் இருக்கிற டைம் வரைக்கும் என் கூட இருங்க. தெளிவா முடிச்சு கொடுத்துறேன். சரியா? ரெடியா? பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் நீங்க வாங்கணும் ஆக்சஸ் பண்ணலாம்னா வெரி ஈஸி. இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில உங்க நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார், எனக்கு சிம்பிள் கான்செப்ட்ஸ் கூட தெரியாது சார், ஹெல்ப் மீ சார், ஹெல்ப்லெஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க பேர் என்னடா? pprs.org. எப்படி சொல்றது? உங்க பேர் சொல்லுங்கடா, அப்பதான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் கிவ் எனி நேம். ஹூஸ் கோயிங் டு கிராஸ் செக் ஆன்? பட் சொல்லும் போது எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். ஓகே, சோ உங்களுக்கு எல்லாமே டோன்ட் வரிடா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா நம்ம அடிக்கலாம். ஓகே, கொஞ்சம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணி, எப்படி சொல்றது, கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கலாம். ஓகே, ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ், அவ்வளவுதான் அட் தி எண்ட். ஓகே, சோ பாருங்களா, நீங்க நீட் கிளியர் பண்ண ஆசைப்படுறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்கன்னா நமக்கு டைம் கம்மியா இருக்கு. சோ அதுக்காக ஸ்பெஷலா ஆரம்பிச்சது அந்த எக்ஸ்பிஎல். எப்படி ஐபிஎல் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி எக்ஸ்பிஎல், Xylem பிரீமியர் லீக். ஓகே, சோ ஆஃபர்ல போயிட்டு இருக்குடா. சோ 4275 நீங்க மொத்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸோட யூ கெட் இட் ஃபார் 19574. சரியா? எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. நான் ஆஃப்லைன்ல தான் வருவேன், நான் இங்கதான் கோயம்புத்தூர் தான் வருவேன், திருச்சிக்கு தான் வருவேன், திருநெல்வேலிக்கு தான் வருவேன், நிறைய சென்டர்ஸ் இருக்கு. நான் சொல்றேன், இந்த மாதிரி வருவேன் அப்படின்னா நீங்க வந்து 10,000 கொடுத்தா போதும். யூ கேன் கெட் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, as in 10,000 கோர்ஸ். எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? You can get it by this number. Okay, 8129000700. இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், குயிக்கா நீங்க அட்மிஷன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கலாம். இந்த பசங்க நம்ம தமிழ்நாடு பிரான்ச் தான். நம்ம பசங்க, அதாவது லாஸ்ட் இயர் நம்ம பிரான்ச் ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல நம்ம கொடுத்த டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே. சரியா? நமக்கு நிறைய இருக்கு, லிஸ்ட் இருக்கு, ஆனா ஃபுல்லா போட முடியாது, நமக்கு டைம் இல்ல. ஓகே, சோ அடுத்து ஆரம்பிப்போமா? யா, பிரதிபா. ஓகே பிரதிபா, டன். வெல்கம் டு Xylem ஃபேமிலி. PPRS பிரதிபா. எஸ், நானே வெல்கம் பண்ணல, நீங்க வெல்கம் பண்ற. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, எல்லாருக்கும் வெல்கம். சரிங்களா? சாய் ஹியர். ஹலோ சாய், அட்டெண்டன்ஸ் எடுத்தாச்சு சார். நீங்க தான் சார் ஹீரோ, வாங்க. நமக்கெல்லாம் இந்த ஹீரோ ரோல் செட் ஆகாதா சார்? நீங்க சொன்ன கொஸ்டின் படிச்சா 95 எடுத்துடலாமா? தம்பிக்கெல்லாம் நான் இப்போ சொல்றேன், நீங்க படிங்க, நீங்க தைரியமா நம்பி படிங்க, உங்களை நம்புங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்க நம்பி படிங்க, கண்டிப்பா மார்க் எடுப்பீங்க. நீங்க அந்த கேள்வியிலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தேகமே உங்களை மார்க் எடுக்க விடாம பண்ணும். சோ அந்த சந்தேகத்தை தூக்கி வீசுங்க. ஓகே, உங்க பிரெயினுக்கு நீங்க மண்டே கலணும். யூ ஹேவ் டு கன்வின்ஸ் யுவர் பிரெயின். எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், மறக்க மாட்டேன், எழுதுவேன், நல்ல மார்க் வாங்குவேன், அவ்வளவுதான். 10th சோஷியலே எடுக்கல. 10th சோஷியலா? சோஷியல் எடுக்க முடியாது நமக்கு. நீங்க எடுத்தாதான் பேட்ச் சேருவேன். ஓ அப்படி சொல்றியா? பாப்போம்டா, பாப்போம்.
ஓகே கைஸ், சோ நம்ம ஆரம்பிப்போம். ரெடியா? இப்போ என்ன பண்றீங்க? குயிக்கா ரெடின்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு நம்ம சிம்பிளா கடகடன்னு இறக்குங்க பாப்போம். வார புது பசங்களுக்கு நம்ம சிம்பிள் தெரியாது. சோ மை டியர் ஓல்ட் பேடிஸ், நீங்க என்ன பண்றீங்க? கடகடன்னு நம்ம சிம்பிளா இருக்கு ரெடின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா all new peeps will get ready and we'll start the game. Yes. Okay. Fine. ஆரம்பிச்சிருவோமா? full open science அவ்வளவுதான்டா. ஓகே, ரெடி ரெடி. சூரிய பிரகாஷ் கரெக்டா போட்டாச்சு. வெரி குட், அவ்வளவுதான்டா. ஓகே, சரி ரெடின்னு சொல்லிட்டீங்க. நம்ம என்ன பண்ணலாம்? குயிக்கா क्वेश्चंस ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்த்தலாம். சரியா? நேத்தே ரெடி. அவ்வளவுதான். இத நம்ம சிம்பிள் எல்லாம் இருக்கீங்க பாருங்க. அத நம்ம சிம்பிள். சரியா? ஓகே, 5 மார்க்ஸ் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி? ஓகே, சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चन இருக்கும். நீங்க நிறைய டைம் கேள்விப்பட்ட क्वेश्चन இருக்கும். ஆனா நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதுல தான் மார்க் இருக்கு. ஓகே, நீங்க போய் அங்க எக்ஸாம் ஹால்ல எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச क्वेश्चन ஆனா ஃபுல் மார்க் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணனும்? at any cost we'll have to make this questions clear. ஓகே, fine, super. எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. மாஃபியா girl, good evening sir. Good evening mafia girl, sorry for late. No problem, you're on time, no problem. Okay, fine. So which is called as the king of bitters, mention their medicinal importance. பாத்துருவோமா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் இந்த நிலவேம்பு. சோ நிலவேம்பு இஸ் தி ஆன்சர். பொட்டானிக்கல் நேம் வந்து ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. ஓகே, சோ பசங்க மறந்துடாதீங்கடா. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா எழுதும்போது ஏ கேபிட்டல் போடுங்க, பி ஸ்மால் போட்டுங்க. சரிங்களா? ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. ஃபேமிலி பாருங்க, அக்கன்டேசியே. இப்போ பாருங்க, ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா known as the king of bitters is traditionally used in Indian system of medicines. Okay, so active principle பாருங்க, andrographolites. மறந்துடாதீங்க, andrographolites. அப்படியே கூட சேர்ந்து அப்படியே ஸ்பெல்லிங் பாருங்க, ANDROGRAPHOLIDS, andrographolites. படிங்க பாப்போம் கூட சேர்ந்து. ரெடியா? andrographolites, andrographolites, andrographolites. சொல்லுங்க பாப்போம். அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். andrographolites, andrographolites, andrographolites. பசங்களா, நீங்க வீட்ல இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், ஆன்லைன்ல படிக்கிறவங்க தூக்கிருங்க. நீங்க என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க. சரியா? அதுலதான் நான் பேசுறேன். என்னோட கேமரா மட்டும் தான் இருக்கு. ஆனா நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அது நீங்களும் பண்ணணும் கூட சேர்ந்து. சரியா? ரிப்பீட் பண்ண சொன்னா மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஃபைன். ஹலோ ஹலோ ஹாய், ஹலோ 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 அமீர், ஹலோ. எஸ். சோ அப்ப ஆக்டிவ் பிரின்சிபல் கேட்டா மார்க் கூடாது. ஆண்ட்ரோகிராஃபோலைட்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து பாருங்க, நிலவேம்பு. அது மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ். ஆப்வியஸா நம்ம வந்து நிலவேம்புன்னு எழுதியாச்சு, அது எங்க இருக்குன்னு எழுதியாச்சு, அதுல என்ன ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் எழுதியாச்சு. அப்புறம் ஒரு பயன்கள் என்ன எழுதிருப்போம் பாருங்க. ஆண்ட்ரோகிராஃப் இஸ் a potent hepatoprotective. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹெப்படோப்ரொடெக்டிவ்னா என்ன அர்த்தம்னா, என்னோட லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த நிலவேம்புல இருக்கு. ஓகே, ஹெப்படோப்ரொடெக்டிவ். அங்க நம்ம போயிட்டு லிவர் எழுத முடியாது. ஹெப்படோப்ரொடெக்டிவ் and is widely used to treat liver diseases. Clear? ஓகே, அடுத்து பாருங்க. எஸ். ஓகேவா? ரெடியா? ரெடியா? ஓகே. சாட்ல ரிப்பீட் பண்ணும். சூப்பர் ஐடியா ட்ரிக். நீங்க சாட்ல நீங்க எழுதுங்க. நீங்க எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெல்லிங் எழுத மாதிரி ஆயிடுச்சு, ரிப்பீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்டா. சரி, அதான் பிளான். ஓகே, so concoction of andrographis paniculata and 8 other herbs is effectively used to treat malaria and dengue. இது ஆக்சுவலி டெங்குன்னு சொல்லக்கூடாது, டெங்கின்னு தான் சொல்லணும். சரியா? நான் அப்புறமா சொல்றேன் என்ன. இப்போ கான்கோகேஷன் என்னன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நிலவேம்பை வந்து மிக்ஸ் பண்ண போறேன். யார் கூட? ஒரு 8 அதர் ஹெர்ப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு நிலவேம்பு குடிநீரை உருவாக்கி இருக்கேன். இது என்னவாகும் சொல்றாங்க? இதுதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எதுக்கு? மலேரியா அண்ட் டெங்கிக்கு ட்ரீட் பண்றதுக்கு. சரியா? புரிஞ்சதா பசங்களா? ஞாபகம், கான்காக்ஷன் மிக்சிங். ஓகே, திஸ் மென்ஷன் இட் ஹியர். அவ்வளவுதான், புரிஞ்சுதா? கான்காக்ஷன் மிக்சிங், நான் மிக்ஸ் பண்ண போறேன். சரியா? ஓகே, சோ எல்லாரும் புரிஞ்சிருச்சு நம்பர். அடுத்து பாப்போமா? ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சோ நிலவேம்பு क्वेश्चन கிளியரா ஒரு டைம் குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க. நான் முடிச்ச உடனே இங்க பாருங்க, அடுத்த क्वेश्चन இருக்கு. சோ நான் முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடிட்டோ ஏதாவது பண்ணி நீங்க என்ன பண்ணி ரிவிஷன் பண்ணிரணும். நிலவேம்பு, ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா, அப்புறம் அது வந்து இதுக்கு பொட்டன்ஷியல், ஹெப்படோப்ரொடெக்டிவ், ஆண்ட்ரோகிராஃபிஸ் இருக்கு, அண்ட் மிக்ஸ் பண்ண நிலவேம்பு குடிநீர், 8 அதர் ஹெர்ப்ஸ், லிவர் டிசீஸ், அப்படி போட்டுறோம். அவ்வளவுதான். சரியா? கிளியர்? ஓகே, எஸ், ஐ திங்க் இட் இஸ் ஆல் கிளியர் ஃப்ரம் யுவர் எண்ட். ஓகே, சூப்பர், அவ்வளவுதான்டா. சார் பிரிண்ட் போட பிடிஎஃப் கேட்டேன். டேய், நான் பேசியிருக்கேன்டா, உனக்கு வந்து ப்ராபபிலி நாளைக்குள்ள ரெடி பண்ணி தரேன். சரியா? நாளைக்குள்ள உனக்கு அந்த கம்யூனிட்டில ஆட் பண்ணி கொடுத்துறேன் பிடிஎஃப். சரியாடா? ஓகே, நான் இன்னைக்கு நைட்டு கஷ்டம், நாளைக்கு பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஏன்னா நமக்கு திடீர்னு அதெல்லாம் பண்ணி எடுத்து கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் we also have classes here. நல்லதா? சரி, பண்ணி கொடுத்துறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து பாத்துருவோமா? ஹலோ சத்யா. சத்யா, நீங்களா என்ன ஆச்சு? இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. எக்ஸாம் டைம் அப்பதான் வருவீங்க என்கிட்ட எல்லாம். ஓகே, so mention the name of man-made cereal. How was it formed?
பாத்துருவோமாடா another important question பாத்துருவோமா ரெடியா இருக்கீங்களா ஓகே சூப்பர் 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 ஓகே ரெடி ஆயிட்டீங்க இப்ப நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியமான கேள்விடா ரொம்ப முக்கியமான கேள்வி இது எந்த அளவுக்கு முக்கியம்னா நாங்க டீச்சர்ஸே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போது எங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளியரா பாத்துருவோமா ஓகேடா சோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிட்டிக்கல் அப்போ மனிதன் உருவாக்கிய அந்த முதல் விதை ஒரு முதல் திங் யூ கால்ட் அஸ் வாட் ட்ரிட்டிக்கல் ஓகே ட்ரிட்டிக்கல் இப்ப ட்ரிட்டிக்கல்ங்கற பேர் எப்படி வந்து நினைக்கிறீங்க anybody has an idea ட்ரிட்டிக்கம் ஏஸ்டிவன் ஒரு வீட் இருக்குடா அண்ட் ரை இருக்கு ரை வந்து சீக்கேல் சொல்லுவோம் ஓகே நான் என்ன பண்ண போறேன் இதையும் மிக்ஸ் பண்ண போறேன் அப்ப என்ன கிடைக்குது எனக்கு ட்ரிட்டிக்கல் இவ்வளவுதான் விஷயம் இதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஜெயஸ்ரீ சாரி ஜெயஸ்ரீ அப்ப ஜெயஸ்ரீ நான் ஐடியா அட்டன் பண்றது நீங்க தானா நான் வந்து நீங்க ஒரு ஜெயஸ்ரீ அவங்க ஒரு ஜெயஸ்ரீ நினைச்சிட்டேன் ஓ நீங்களே ஒரே ஜெயஸ்ரீ தானா ஓகே ஓகே ஓகேடா ஓகே நோ ப்ராப்ளம் ஓகேடா சோ ரெடி கவனிக்கோங்கடா அப்போ இந்த ட்ரிட்டிக்கமும் சீக்கேலும் கிராஸ் பண்ண எனக்கு ட்ரிட்டிக்கல் நல்லா கவனிங்க வேற எதுவும் பார்க்காதீங்க என்ன மட்டும் கவனிங்க அப்ப ட்ரிட்டிக்கல் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சது எப்படி வந்து புரிஞ்சது நல்லா கவனிங்க ட்ரிட்டிக்கல் the successful first man made cereal okay depending on the ploidy level triticale can be divided into three main groups அப்ப ட்ரிட்டிக்கல் என்ன ட்ரிட்டிக்கம் ஏஸ்டிவம்ங்கற வீட்டையும் சீக்கேல்ங்கற ரை அது டைப் ஆஃப் வீட் தான் அது ரெண்டு கிராஸ் பண்ணி கிடைச்சதா ட்ரிட்டிக்கல் அப்ப அத வந்து மூணு டைப்பா பிரிக்கிறோம் ஓகே நல்லா கவனிங்க அது வந்து மூணு டைப்பா பிரிக்கிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் டெட்ராப்ளாய்டு டெட்ரானா 4 ஹெக்ஸானா 6 ஆக்டானா 8 இப்போ நல்லா கவனிங்க இப்போ கிராசஸ் between diploid wheat and rye அப்போ wheat வந்து நம்ம இங்க எடுத்துக்க இந்த wheat வந்து 2n rye வந்து 2n அப்ப 2 into 2 it is 4 அவ்வளவுதான் ஓகே டெட்ராப்ளாய்டு புரிஞ்சா அடுத்து ஹெக்ஸானா பாருங்க கிராசஸ் between tetraploidy wheat triticum and rye அப்ப நல்லா கவனிங்கடா இந்த டெட்ராப்ளாய்டா இருக்கட்டும் ஹெக்ஸாப்ளாய்டா இருக்கட்டும் ஆக்டாப்ளாய்டா இருக்கட்டும் இது எல்லாத்துமே நம்ம என்ன பண்றோம் ட்ரிட்டிக்கமும் ரையும் கிராஸ் பண்றோம் இது எல்லாத்துலயுமே ரை வந்து டிப்ளாய்ட் இது எல்லாத்துலயுமே இதுலயும் ரை டிப்ளாய்ட் இதுலயும் ரை டிப்ளாய்ட் இதுலயும் ரை டிப்ளாய்ட் ரெட் கலர் போற பாருங்க இது டிப்ளாய்ட் இங்கேயும் இது டிப்ளாய்ட் இங்கேயும் இது டிப்ளாய்ட் அப்ப யார் மாறுறா ட்ரிட்டிக்கம் தான் மாறுது இங்க ட்ரிட்டிக்கம் பாருங்க டிப்ளாய்ட் இங்க ட்ரிட்டிக்கம் பாருங்க டெட்ராப்ளாய்டு இங்க ட்ரிட்டிக்கம் பாருங்க ஹெக்ஸாப்ளாய்டு அவ்வளவுதான் புரிஞ்சுதாடா அப்ப 2 into 2 4 4 into 2 8 6 into 2 sorry 4 plus 2 6 6 plus 2 8 அவ்வளவுதான் விஷயம் ஓகே புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா இல்ல டவுட் இருக்கா இவ்வளவு விஷயம் சரியா ஓகே இப்போ நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இது மட்டும் பாத்துறோம் பாருங்க ஹெக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிக்கல் அதாவது ட்ரிட்டிக்கல்ல ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஏன்னா நம்ம டெட்ரா பார்த்துட்டோம் இது ஹெக்ஸா பார்த்தோம் ஆக்டா பார்த்தோம் இப்போ ஹெக்ஸா பத்தி பார்க்கணும் சரியா ஹைபிரிட் பிளான்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் கேரக்டர்ஸ் ஆஃப் போத் மேக்ரோனி வீட் அண்ட் ரை ரெண்டுமே வீட்டோட கேரக்டர் ரையோட கேரக்டர் எல்லாமே உள்ள கொண்டு வரதான் இந்த பிரைமரி ஹெக்ஸாப்ளாய்டு வெரைட்டி இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் தே கம்பைன் த ஹை புரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் வீட் வித் ரைஸ் ஹை கண்டென்ட் ஆஃப் அமினோ ஆசிட் லைசின் விச் இஸ் லோ இன் வீட் ஒன்னும் இல்லடா வீட்டுக்கான ஹை புரோட்டீன் கண்டென்ட்டும் ரைக்கான ஹை அமினோ ஆசிட் கண்டென்ட் அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி வருது அப்ப நீங்க சார் நார்மல் வீட்ல இருக்கும்ல நார்மல் வீட்ல புரோட்டீன் கண்டென்ட் இருக்குடா ஆனா அமினோ ஆசிட்ங்கிற லைசின் கம்மியா இருக்கு அதனாலதான் அந்த வீட்டையும் ரையையும் கிராஸ் பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட்ல நான் புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி பண்ணிட்டேன் லைசினையும் ஜாஸ்தி பண்ணிட்டேன் ஓகே புரிஞ்சுதா இது கிளியரா தெரிஞ்சதா பசங்க புரிஞ்சதா உங்களுக்கு ஓகே ஜெயஸ்ரீ காட் இட் ரா ஜெயஸ்ரீ ஓகே சரி இப்ப அடுத்து பாருங்க யா இதுதான் கொடுத்த டயக்ராம் இதை மட்டும் பார்த்தா ஈஸியா புரிஞ்சு இதை மட்டும் சொல்லி நல்லா கேளுங்கடா இதை வந்து நிறைய பேர் தெரியல எப்படின்னு ஐ மேக் இட் ஈஸி லிசன் ஹியர் ட்ரிட்டிக்கம் டியூரம் ஓகே அண்ட் சீக்கேல் சீரியல் ரை தான் ஓகே ரையோட இன்னொரு பேர் சீக்கேல் என்ன கிராஸ் பண்றோம் இப்ப என்ன சொல்றேன் நான் என்ன உருவாக்குறேன் ஹெக்ஸாப்ளாய்டு உருவாக்குறேன் அப்ப ஹெக்ஸாப்ளாய்டு என்ன சொன்ன உங்ககிட்ட இங்க 4 என்ன இருக்கும் இங்க 2 என்ன இருக்கும் கரெக்டா பாத்தீங்களா டெட்ராப்ளாய்டு இங்க டிப்ளாய்டு ஓகே டெட்ராப்ளாய்டு என்ன அர்த்தம்டா இங்க பாருங்க 2n is equal to 14 அப்ப டெட்ராப்ளாய்டுனா plus 2n வரும் அப்ப என்ன 14 plus 14 என்ன வரும் உங்களுக்கு yes 28 வரும் அதனால நம்ம என்ன பண்றோம் 2n is equal to 4x 28 னு எழுதுறோம் புரிஞ்சுதா டவுட் இருக்கா இங்க வந்து 2n மட்டும் அப்ப 14 ஓகே n7 so nn 14 அவ்வளவுதான் அடுத்து நல்லா கவனிங்கடா கேமெட்ஸ் பாருங்க இப்போ நல்லா எப்படி ஒரு பேசிக் ஐடியா என்னன்னா
இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து டிப்ளாய்ட், கரெக்டா, நம்மள டிப்ளாய்ட். ஆனா நம்ம கேமெட்ஸ் வந்து ஹாப்ளாய்ட். ஏன்னா அது ஹாஃபா ரெடியூஸ் ஆனாதான் ஃபாதர் கிட்டயும் மதர் கிட்ட கேரக்டர் ஜாயின் பண்ணி பேரண்டோட மேட்ச் பண்ண முடியும், கரெக்டா? இப்ப நல்லா யோசிக்கலாம், நான் வந்து அதாவது ஒரு மேல் 2n, ஓகே, ஃபீமேல் 2n, அப்ப எனக்கு ப்ராஜெனி 4n வந்துரும். அப்ப தப்பு, அப்படி வர முடியாது. ஏன்னா ஹியூமன்ஸ் எல்லாமே 2n தான். அப்ப என்ன ஆகணும், இங்க கேமெட்ஸ் இங்க என்ன ஆகணும், கரெக்டா? கேமெட்ஸ் வந்து ஹாப்ளாய்ட் ஆனாதான் எனக்கு கிடைக்கிற ப்ராஜெனி 2n ஆகும். அப்ப 2n ஆயிடுச்சு, எனக்கு ஹியூமனோட கேட்டகரியை வந்து நான் ஈஸியா கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரிதான் இங்கேயும், இங்க 4n 2n சொல்லும் போது அப்படி கொண்டு போக முடியாது, அது இன்னும் எக்ஸ்ட்ராவா மாறிடும். ஆனா என்ன பண்ண, கேமெட்ஸ்ல ஹாஃப் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்ப 4nங்கிறது 2n ஆயிடுச்சு, 2nங்கிறது n ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? 28 14 ஆயிடுச்சு, 14 7 ஆயிடுச்சு. இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 14 + 7 என்ன ஆகுது, 21 கிடைக்குது. ட்ரிப்ளாய்ட்ல கிடைக்குது. ஆனா என்ன ப்ராப்ளம், ட்ரிப்ளாய்டு எப்பவுமே ஸ்டெரைல்ரா. ட்ரிப்ளாய்டு வந்து ஸ்டெரைல். அப்ப எனக்கு வந்து ஸ்டெரைல் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, கால்சிசைன்ங்கிற பொருளை யூஸ் பண்ணி நான் குரோமோசோம் டபுள் பண்ணி இந்த ட்ரிப்ளாய்ட ஹெக்ஸாப்ளாய்டா மாத்திட்டேன். அவ்வளவுதான்டா. ஓகே, புரிஞ்சுதா? கிளியர்? இவ்வளவுதான்டா விஷயம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஐ ஹவ் லிட்டரலி எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங். எனக்கு டவுட் இருக்காதுல்ல? ஓகே. ஹாய் டெமான். Oh, hi demon அது demon. Hi demon. Sir, in exam this figure necessary sir. டேய், இந்த ஃபிகர் நீங்க எழுதிட்டீங்கன்னா பெட்டர்ரா என்ன கேட்டா. ஏன்னா 5 மார்க்ஸ் எழுதுற அளவுக்கு கிரிட்டிக்கல் கண்டென்ட் இல்லனா நீங்க இந்த ஃபிகரை போட்டீங்கன்னா கண்ண மூடி கொடுத்துருவாங்க. இது ஈஸி ஃபிகர், ரொம்ப ஈஸி ஃபிகர். நீ எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். கரெக்டா நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. நீ வரைய போறது இல்லல, எழுத மட்டும் தான போறேன். சரியா? எஸ். என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க? என்ன ஐபேடும் பேசிட்டு இருக்கீங்க தம்பிகளா? அதெல்லாம் விடுங்கடா. இப்போ சொல்றேன், நம்ம நார்மல் கிளாஸ் பண்ணா பேசியிருப்பேன். நானும் நமக்கு எக்ஸாம் டைம், சரி, கொஞ்சம் சீரியஸா நம்ம என்ன பண்ணணும், கிளாஸுக்கு கவனிங்க. சரியா? ஓகே ஓகே, கிளியர், நோ டவுட் சார். சூப்பர், அவ்வளவுதான்டா. சோ கிரிட்டிக்கல் கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். தயவு செஞ்சு ரிகரெட் பண்ணாதீங்க, தெளிவா படிச்சிருங்க. ஓகே, சோ கிரிட்டிக்கல் கேட்டா அழகா எழுதுறதுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். சரியா? நோ ப்ராப்ளம். அடுத்து பாத்துருவோமா? யா. சோ வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம்? எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். Another important question from botany. What is endosperm? Explain the types. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர்ரா. எஸ். இப்போ நல்லா கவனிங்கடா. எண்டோஸ்பெர்ம்னா என்ன டைப்ஸ்னு பார்க்க போறோம். சரியா? நல்லா பாருங்க. Origin from primary endosperm, that is PN, 2 polar nuclei plus 1 male gamete. அப்படி என்ன சார்? நல்லா கவனிங்க. இந்த எண்டோஸ்பெர்ம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த எண்டோஸ்பெர்ம் எப்படி உருவாகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எங்கிட்ட போலன்ல 2 கேமெட் இருக்கு. நல்லா கவனிங்க. எனக்கு போல 2 மேல் கேமெட் இருக்கு. அப்ப இந்த 2 மேல் கேமெட் வரும்போது ஒரு மேல் கேமெட் ஒரு ஃபீமேல் கேமெட்டான எக் கூட ஃபியூஸ் ஆகி போயிடும். அப்ப இன்னொரு மேல் கேமெட் என்ன பண்ணும், ஒரு எக் தான் இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும், போலார் நியூக்ளியர் 2 செல் இருக்கும். ஓகே, நீங்க டயக்ராம் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 போலார் நியூக்ளியர் இருக்கும். இங்க வந்து எக், இது 2 இருக்கும். அப்ப எக் ஒண்ணு போயிடும், அது விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. இந்த போலார் நியூக்ளியர் பார்க்கும்போது ஒரு ஸ்பெர்ம் பேலன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஒரு ஸ்பெர்ம், அதாவது ஒரு மேல் கேமெட் இருக்கு. சரியா? அது வந்து என்ன ஆகுது, இது கூட சேர்ந்து கிராஸ் ஆகும்போது என்ன கிடைக்குது, இது ஒரு எண், இது ஒரு எண், இது ஒரு எண். அப்ப மொத்தம் 3nங்கிற பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் கிடைக்குது. புரிஞ்சுதா? 2 polar nuclei plus 1 male gamete, you get 3n. That's nothing but primary endosperm nucleus. அப்ப பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் கிடைச்சதா? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் கிடைச்சிருச்சா? ஓகே, புரிஞ்சுதா? இப்ப நல்லா பாருங்க, இதோட வேலை என்ன சார்? இது வச்சு என்ன சார் பண்ண முடியும்? இந்த எண்டோஸ்பெர்ம் தான் இந்த மொத்தத்துக்குமே தேவையான நியூட்ரிஷன் கொடுக்க போகுது. ஓகே, nutritive tissues for developing embryo regulates embryogenesis. யோசிச்சு பாரு, ஒரு நியூட்ரிஷன் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த நியூட்ரிஷனுக்கு அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு தேவையான நியூட்ரிஷன் யார் கொடுக்குறா? எண்டோஸ்பெர்ம் தான் கொடுக்குது. புரியுதா? எண்டோஸ்பெர்ம் தான் கொடுக்குது. கிளியர்? நல்லா கவனிங்கடா. அடுத்து அப்படியே பாருங்க, டைப்ஸ் பாருங்க. இத பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஓகே, வாட் யூ கால் இட் அஸ் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். அது நான் ஷார்ட்டா கொடுக்க பாருங்க, ஃப்ரீ நியூக்ளியை, நோ வால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்கடா. இது நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்னா இதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் நல்லா டிவைட் ஆயிரும்டா. சரியா? ஓகே, ஆனா நோ வால்னு கொடுத்திருக்கான். ஒரு செல்ல பிரியும் போது அதுக்கு வால் இருக்கா இல்லைன்னு எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? நல்லா யோசிங்க, சைட்டோபிளாசம் பேஸ் பண்ணி சொல்லுவோம். நியூக்ளியர் டிவைட் ஆகுதுன்னா கேரியோகைனசிஸ், நமக்கு தெரியும். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுதுன்னா சைட்டோகைனசிஸ். அப்ப சைட்டோகைனசிஸும் நடக்குது, கேரியோகைனசிஸும் நடக்குதுன்னா அழகா ப்ராப்பரா ஒரு செல் வித் வால் இருக்கும். ஆனா இங்க சைட்டோகைனசிஸ் நடக்கல, கேரியோகைனசிஸ் மட்டும்தான் நடக்குது. அதனால நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகும். ஆனா சுத்தி ஒரு செல் வால் வராது, ஒரு வால் லேயர் வராது. வால்ங்கிறது என்ன மீன் பண்றாங்க? சைட்டோபிளாசம் மீன் பண்றாங்க. அப்ப சைட்டோபிளாசம் காமனா இருக்கு, நியூக்ளியஸ் மட்டும் நல்லா டிவைட் ஆயிருக்கு.
புரிஞ்சுதா? கிளியரா? Okay, that's what we call it as nuclear endosperm. So example, coccinia and arachis. Okay, demon sir, உங்களுக்கு பயோ முடிஞ்சது. demon உங்களுக்கு பயோ முடிஞ்சா நீங்க உங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கடா. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா you can do that. Okay, what is the surprise? நான் சொல்ல முடியாதுடா. ஓகே, சர்ப்ரைஸ் நம்ம பிளான் பண்ணது நான் தான். நான் சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது. அதனால ஸ்டே டியூன், சேனல்ல கண்டிப்பா பாருங்க. வர்த்தா இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஓகே, இதுக்குதான் எவ்வளவு சீன் பண்ண கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஓகே, சோ புரிஞ்சுதா? சோ எண்டோஸ்பர்ம் புரிஞ்சுதா? இப்ப அடுத்து பாருங்க, செல்லுலார் எண்டோஸ்பர்ம். செல்லுலாருக்கு வார்த்தை என்ன, அர்த்தம் என்ன? அப்போ ஒரு வால் லேயர் வந்துருச்சு. இப்ப பாருங்க, வால் ஃபார்மேஷன் ஆஃப்டர் ஈச் டிவிஷன். அப்ப என்ன நடக்குது? இங்க வந்து நியூக்ளியஸும் டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. அப்ப ப்ராப்பரா அது அழகா அலைன் ஆகி ஒரு வால் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு. சோ இட் இஸ் செல்லுலார் எண்டோஸ்பர்ம். எக்ஸாம்பிள் ஹீலியன்தஸ். ஓகே, புரிஞ்சுதா? Sir, I have one doubt. What lessons understand பண்ணது இந்த questions எல்லாமே புரியுமா? Not every questions, but some questions you will have to understand such a way. சரியா? Some questions you will have to understand such a way. But most of the questions நான் clear-ஆ சொல்லிடுவேன். அதுலயும் டவுட் இருக்கு, நீங்க கண்டிப்பா கேட்கலாம். Because உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லும்போது நீங்க கண்டிப்பா கேட்கலாம். We can explain that. Okay? சார் அப்படின்னா சைட்டோகைனஸ் நடக்கலையா? எதுல நடக்கல? நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம்ல சைட்டோகைனஸ் நடக்கல. வெரி குட், அவ்வளவுதான். ஆனா இந்த செல்லுலார் எண்டோஸ்பர்ம்ல ரெண்டுமே நடந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான்டா. இதான கான்செப்ட் கிளாரிட்டிங்கிறது. இதெல்லாம் மனப்பாடமான வேலைக்கு ஆகாது. கான்செப்ட் புரிஞ்சு எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். நியூக்ளியர்னா நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆயிடுச்சு, செல் மேல வராங்கல. செல்லர்னா சைட்டோபிளாசம் டிவைட் ஆயிடுச்சு, ரெண்டுமே டிவைட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, சூப்பர். புரிஞ்சுதாடா? ஆமா, அந்த வீடியோ ஒரு அக்கா கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, சார் கால் பண்றாரு எப்போ அப்படி. ஓ அப்படியா? சரி, இன்னொரு வீடியோ வரும் கூடிய சீக்கிரத்தை பாருங்க. ஐ திங்க் நடக்காது மாஃபிகள், கரெக்ட் நடக்காதுடா. ஓகே, ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, இன்னொரு டைப். நியூக்ளியர் பார்த்தாச்சு, செல்லர் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, ஹெலோபியல் எண்டோஸ்பர்ம். அப்போ PEN divides into 2. அதாவது அதுல வந்து நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சு, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகல. அடுத்தது நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆச்சு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டா டிவைட் ஆகுது, ஆனா அன்இக்குவல் டிவைட் ஆகுது. ஒன்னு பெருசா இருக்கு, இன்னொன்னு குட்டியா இருக்கு. அப்ப லார்ஜ் மைக்ரோபைலர் சேம்பர், இன்னொன்னு ஸ்மால் செலாசல் சேம்பர். இந்த மைக்ரோபைல்னா என்ன, செலாஸ் நமக்கு எல்லாமே தெரியும், ஞாபகம் இருக்கா? ஒவ்யூல் டயக்ராம்ல மைக்ரோபைல், செலாஸ்ல எல்லாமே பார்த்து வரைஞ்சிருக்கோம். நம்ம நேத்து क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம அகைன் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ அது வந்து இப்படி டிவைட் ஆயிரும். எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா. அண்ட் லாஸ்ட் ஒன் ரூமினேட் எண்டோஸ்பர்ம். ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸா ஒரு மாதிரி உள்ள ஃபோல்ட் எல்லாம் பண்ணி வரும். ஓகே, இர்ரெகுலர் சர்ஃபேஸ். எக்ஸாம்பிள் அரிகா, பாசிஃப்ளோரா. கிளியர்? சோ பசங்களா எங்கூட சேர்ந்து நீங்க படிச்சிட்டீங்க, கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க. இப்போ எனக்காக குயிக்கா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க பாப்போம். ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க. ஃபாஸ்டா கரெக்டா 2 minutes தான் சொல்லுவேன். 2 நிமிஷம் தான் முடிச்சிடணும் இந்த क्वेश्चन. மனசுக்குள்ள சொல்றியோ எழுதி பார்க்கல எனக்கு தெரியாது, ஆனா 2 நிமிஷம் தான் முடிச்சிடணும் இந்த क्वेश्चन. படிங்க பாப்போம். அந்த 2 minutes கொடுத்தோம், நீங்க வந்து முடிச்சோம் ஒரு எஸ் டன் போட்டீங்கன்னா அடுத்த ப்ரொசீட் பண்ணிடுவோம். சரியா? Okay guys, yes. Jayamalan, yes Jayamalan. Because நம்ம 2 mark, 3 mark, 5 mark, 1 mark எல்லாமே கொண்டு வந்தோம் அந்த செஷன்ல. அத கவலைப்பட வேண்டாம். சரியா? Nuclear, no wall, coccinia, arachis. Very good, correct. அது கேட்டேன், நான் கேட்கறேன். நான் கடைசியா கேட்கறேன். இப்ப கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, கடைசியா கேட்கறேன். அப்ப படிங்க கூட. இப்ப படிச்சு முடிச்சீங்கன்னா கடைசியா கேட்கும்போது ஈஸியா இருக்கும். நாளைக்கு 1 mark செஷன் இருக்கு, அதனாலதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துடலாமா? எஸ், செல்லுலார் ஹெலியாந்தஸ் வால் ஃபார்ம் ஆஃப்டர் செல் டிவிஷன். ஓகே, சூப்பர். சோ எல்லாம் முடிச்சிட்டீங்க நம்பிக்கையில. நான் வந்து அடுத்த क्वेश्चन பாக்குறேன். 4 டைப் ஈஸி. எக்ஸாம்பிள் 2 டைம் எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஓகே, சூப்பர். கிளியர். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் பசங்க. அவ்வளவுதான். 4 क्वेश्चन. இந்த क्वेश्चन வந்து சில பேருக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம இதை வந்து 2 மார்க்ல 3 மார்க்ல பார்த்தோம். இதை வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்களா? சோ அது மட்டும் குயிக்கா பாத்துறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, பட் குயிக்கா பார்த்தோம். மென்ஷன் தி அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜி. சோ ஓகே பசங்களா, நேத்துல இருந்து எங்கூட இருக்கிற பசங்க இந்த क्वेश्चन படிச்சிருக்கீங்க. சோ எங்கூட சேர்ந்து குயிக்கா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல நீங்களே கண்ணை மூடி சொல்லி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, கண்டிப்பா தருவோம்டா. கண்டிப்பா பிடிஎஃப் தருவோம். ஓகே. Okay, so agriculture, transgenic crops, BT, cotton, rice, tomato, potato, banana,
அது என்னவா மாறும் அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டீங்கன்னா அடிப்படையா ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்ப என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும்? பெஸ்ட், டிசீஸ், ஸ்ட்ரெஸ், 3 ரெசிஸ்டன்ஸ் எழுதி முடிச்சிட்டியா? அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் என்ன பண்ணலாம்? டிஷ்யூ கல்ச்சர் பண்ணலாம், அதை அப்படியே க்ளோன் பண்ணலாம். அப்புறம் மானே தேனே பொன்மானேங்கிற மாதிரி பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அது ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? அடுத்து அப்படி பாருங்க, மெடிசன் வாங்க. ரொம்ப முக்கியமான மருந்துன்னு சொன்ன ஹியூமன் இன்சுலின். அது தவிர கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்களா, பிளட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், என்சைம்ஸ், ஜீன் தெரபி, பயோசிப்ஸ் எல்லாமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இது எழுதியாச்சு. ஈஸியா இருக்கு. ஓகே சார், இந்த கொஸ்டின் பண்ண சிரிப்பா வருது. பயோடெக்னாலஜி லெசனையே சம்மரியா 2 பேஜ் கிடையாது. அவ்வளவு அதான் ஆன்சர். அவ்வளவு கரெக்டா எழுதியிருக்கேன். சரியா? இல்ல ட்ரே கண்டிப்பா வந்திருக்கும். நான் அந்த கமெண்ட்ல நானும் இருக்கேன்டா. அது வந்திருக்கு, நல்லா பாருங்க, கண்டிப்பா வந்திருக்கும். பாட்னி நேத்து எடுத்தது கண்டிப்பா வந்திருக்கும். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, இண்டஸ்ட்ரியில பாருங்க, டைரி, பிவரேஜ், என்சைம்ஸ், எஸ்சிபி, செகண்டரி மெட்டபாலைட்ஸ், பயோமாஸ், எனர்ஜி, பயோஃபில். இதையே நம்ம நேத்து பார்த்தாச்சு. அடுத்து என்வைரன்மெண்ட்ல நான் என்வைரன்மெண்ட் ரெடி பண்ண போறேன். எப்படி? நான் மைக்ரோப்ஸ் யூஸ் பண்றேன், பயோ ரெமிடியேஷன், பிளான்ட்ஸை யூஸ் பண்றேன், ஃபைட்டோ ரெமிடியேஷன், வேஸ்ட் ட்ரீட் பண்றேன், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றேன், எனர்ஜி உருவாக்குறேன், பயோ எனர்ஜி. அவ்வளவு விஷயம். ஜுவாலஜி தான் பார்த்து பாட்னி பார்க்கலையா? அப்படியா? ஓகேடா ஓகேடா. நானும் ஜுவாலஜி தான் பார்த்த மாதிரி ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உடனே இந்த செஷன் முடிஞ்ச உடனே பாட்னி போட வச்சிடறேன். சரி, கண்டிப்பா வந்துடும். ஓகே, அதுக்குள்ள நானும் இருக்கிறதுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். ஓகேடா, ஃபைன். ஓகே, இது முடிஞ்சா? அடுத்து பாருங்க, ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிடிசி, பிளான்ட் கல்ச்சர். பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா கைஸ்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி 3 மார்க்ல படிச்சாலும் இது ரொம்ப முக்கியம். 5 மார்க்ல கேட்கறாங்க. சரியா? அழகா 5 பாயிண்ட்ஸ் எழுதி வாங்கலாம். ஓகேடா, பாட்னி வர வச்சிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாட்னி போட்டுருவோம். இருங்க, உடனே பண்றேன். ஓகே, எதுல பிடிஎஃப் வரும்? anyone tell me guys? ரொம்ப சிம்பிள்ரா. நான் செஷனோட ஸ்டார்டிங்ல ஒரு QR கூட காமிச்சிருப்பேன். அந்த QR கூட நீங்க ஸ்கேன் பண்ணா கிடைக்கும். இந்த செஷன் கீழே ஒரு லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணா கிடைக்கும். நீங்க எப்படி பண்ணா கிடைச்சிரும், உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சரியா? எஸ். ஓகே, சூப்பரா, சூப்பர். ஓகே, சோ இது வந்து பாருங்கடா, பிடிசிங்கிறது என்ன? நான் என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன டிஷ்யூ வச்சு ஒரு மொத்த பிளான்ட் உருவாக்க போறேன். அப்ப அதுல எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பயன் பாருங்க. இம்ப்ரூவ்ட் ஹைபிரிட்ஸ் நான் டிசைட் பண்ணலாம். எனக்கு அந்த ஹைபிரிட் நான் டிசைட் பண்ணலாம். பிகாஸ் நான் அந்த டிஷ்யூ எடுக்க போறேன். எனக்கு எது டிஷ்யூ எடுத்து அழகா வந்து ஹைபிரிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். சிந்தட்டிக் சீட்ஸ், அதாவது எனக்கு தேவையான சீட்ஸை நான் வந்து உருவாக்கி வைப்பேன். ஏன்னா நீ வந்து நார்மலா இருக்கிற ஒரு நேச்சுரல் சீட் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் இறந்து போயிடும். அதை வந்து சேவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஆர்டிபிஷியலா உருவாக்குறேன். அப்ப உருவாக்கும் போது அது ரொம்ப நாள் லாங் ஷெல்ஃப் லைஃப் வரும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அழகா ப்ரிசர்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, கிளியர்? ஓகே ஓகே மாஃபியாக்கள், நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? இப்ப நான் மெசேஜ் போட்டு அட்மின்க்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேடா, அடுத்து பாருங்க, ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்ஸ், டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். இங்க நல்லா பாருங்கடா, இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம், 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, இது ஒரு கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்கலாம். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் பண்ணலாம்ங்கறாங்க. நான் ஆல்ரெடி நேத்து சொல்லி கொடுத்தல, கவனிங்க. மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஹைலி டிவைட் ஆகிற செல்ஸ். நான் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை வச்சு ஒரு பிளான்ட் உருவாக்குறேன்னா அந்த பிளான்ட்டுக்கு கண்டிப்பா டிசீஸ் வராதுங்கிறாங்க. என்ன காரணம் நல்லா யோசிங்க. நல்லா டிவைட் ஆயிட்டு இருக்கா, அப்போ ஒரு வைரஸ் வருது. வைரஸ் தான் செல்லுக்குள்ள போகுது. அந்த வைரஸ் வந்து அந்த செல்லை கொல்றக்குள்ள அந்த செல் டிவைட் ஆயிருது. அப்ப வைரஸால வேலையை முடிக்க முடியல. புரியுதா? அப்ப வைரஸ்க்கு ஒரு ஸ்டேபிள் இடம் வேணும். நம்ம இந்த படத்துல ஒரு டீ சொல்லு தம்பி வடிவர் சுத்துவார் பாத்தீங்களா? டீ வர்றக்குள்ள அவர் போயிடுவாரு. அந்த மாதிரி இந்த வைரஸ் வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த செல் டிவைட் ஆயிரும். அப்போ கடைசி வரைக்கும் அந்த பிளான்ட் என்ன வராது, ஒரு டிசீஸே வராதுன்னு சொல்றாங்க. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். புரிஞ்சுதா? ஓகே,
அடுத்து பாருங்க ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், ஹெர்பிசைடு, ஹீட் டாலரன்ஸ் வருது. அண்ட் மாஸ் பிளான்ட்லெட்ஸ், அதாவது நிறைய உருவாக்கலாம். ஏன்னா நான் லேப்ல தான் வளர்த்துறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்தலாம். நிறைய உருவாக்கலாம் என்னால. ஓகே, எனக்கு வந்து 1 ஏக்கர் லேண்ட் இருந்தா தான் வளர்த்த முடியும். அப்பெல்லாம் தேவையில்லை. ஒரு டெஸ்ட் டியூப், லைட்டா தண்ணி அண்ட் முடிஞ்ச மண்ணு கொஞ்சம் இருந்தா ஈஸியா வளர்த்துக்கலாம். ஓகே, மண்ணு கூட தேவையில்லை இன்ஃபேக்ட். அப்புறம் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அது பிளான்ட்டுக்கு தேவையில்லை, பிளான்ட்டுக்கு டைரக்ட் growthக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம், அதை எடுத்து நமக்கு யூஸ் பண்றோம். அதான் செகண்டரி மெட்டபாலிட்ஸ். ஓகே, பிரைமரி மெட்டபாலிட்ஸ்னா பிளான்ட்டோட growthக்கு டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கு, நம்ம எடுக்க முடியாது, பிளான்ட் செத்துரும். ஆனா பிளான்ட்டுக்கு தேவையில்லாதது, டைரக்ட் growthக்கு தேவையில்லாத செகண்டரி மெட்டபாலிட், அதை நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணலாம், எனக்கு தேவையான ஃபார்மா காஸ்மெட்டிக் ஃபுட்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, சரியா? ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து write the salient features of Sutton and Boveri concept. ஓகே பசங்களா, புதுசா ஜாயின் பண்ணிக்கின்னு உங்களுக்கு பிடிஎஃப் இப்ப வராதுடா, நான் திருப்பி போட சொல்றேன். சரிங்களா? திருப்பியும் எல்லா பிடிஎஃப் போட சொல்றேன், அப்ப உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல புதுசா ஜாயின் பண்றீங்களா, சோ வராது. அதனால நான் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து போட சொல்றேன். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். சோ இந்த क्वेश्चन அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்து ரொம்ப முக்கியமான क्वेश्चनடா, ரொம்ப முக்கியமான क्वेश्चन. முடிச்சிருவோமா? Write the salient features of Sutton and Boveri concepts. Easy question, but அழகா முடிப்போம். Yeah. Salient features of chromosomal theory of inheritance. இதுதான் கான்செப்ட். chromosomal theory of inheritance பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பிரிக்கிறாங்க. நல்லா பாருங்க. somatic cells of an organism are derived from the zygote by repeated cell division. நமக்கு தெரிஞ்ச விஷயம். கரெக்டா? மைட்டோசிஸ் மூலமா இந்த somatic cells டிவைட் ஆகி எங்க இருந்து zygote டிவைட் நம்ம வந்து நிக்கிறோம். கரெக்டா? zygote டிவைட் ஆகலனா நம்ம நிப்போமா எங்க? கண்டிப்பா இல்ல. சோ அத விஷயம். Okay, these consist of 2 identical set of chromosomes diploid. Okay, one set is received from female parent and one from male parent. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க ஒரு தியரியா கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா கவனிங்க. These 2 chromosomes constitute the homologous pair. Okay, one from dad, one from mom, together it's the kid. அப்ப அத homologous pair ன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப chromosomes என்ன பண்ணுது? chromosomes retain their structural uniqueness and individuality through the life cycle of an organism. டேய், நான் இந்த தியரியோட அடிப்படை 2 பாயிண்ட் சொல்லிட்டா, பேசிக் சொல்லிட்டா. ரெண்டே விஷயம் தான்டா. ஒன்னு குரோமோசோம்ங்கிற பொருள் இருக்கு, அந்த குரோமோசோம்ல ஜீனுங்கிற பொருள் இருக்கு, அந்த ஜீன் மூலமா தான் எல்லாமே ப்ராஜனிக்கு போகுது. அது ஒரு அடிப்படையான விஷயம். ஒன்னு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த குரோமோசோமல் தியரி மூலமா மெண்டலோட லாவையும் அது ஃபாலோ பண்ணுது. இது ரெண்டே விஷயம் மண்டைக்குள்ள வச்சு நீ பாட்டுக்கு எழுதிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு நான் என்ன சொன்னேன், இந்த குரோமோசோம் ஜீன் இவனுங்க எல்லாம் சேர்ந்தா எல்லாமே டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப அதுக்கான பாயிண்ட் இது எல்லாமே. ஓகே, பாருங்க. குரோமோசோம் retain their structural uniqueness. யாரு? இந்த குழந்தைக்கு தேவையான structural uniqueness மேல் பேரண்ட் கிட்டயும் ஃபீமேல் பேரண்ட் கிட்டயும் யார் பாத்துக்கலாம்? குரோமோசோம். and individual through the life cycle of an organism. Clear? அடுத்து பாருங்க. each chromosome carries specific determinants or Mendelian factors which are known as genes. கரெக்டா? அப்ப குரோமோசோம் ஜீன் கேரி பண்ணுதா? அப்ப இந்த 2 பாயிண்ட் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவர் ஆயிடுச்சா? இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன்? மெண்டலோட லா ஃபாலோ பண்ணுது. என்ன லா பாருங்க. the behavior of chromosome during the gamete formation provides evidence to the fact that genes are factors located on chromosomes. இந்த தியரியை நல்லா பாத்தீங்கன்னா புரியுது. பாருங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. behavior of chromosome. chromosome எப்படி பிஹேவ் பண்ணுது பாருங்க. மைட்டோசிஸ், அதாவது மியோசிஸ், gamete formation அப்போ அது பிரியுது. அது பிரிஞ்சு அப்புறம் அது ஒண்ணு சேருது. இது மெண்டலோட என்ன லா சொல்லுங்க பாப்போம். மெண்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன பார்த்தோம்? பிரியும். ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகும் போது அது பிரியும். அப்புறம் என்ன படிச்சோம்? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் சேருவான். அதுதான் இங்க நடக்குது. புரியுதா? The behavior of chromosome during the gamete formation provides evidence of the fact that genes are factors located on chromosomes. அப்ப இந்த ஜீன்ஸ்ங்கற இந்த பொருள் என்ன ஆகுது? லா ஆஃப் செக்ரிகேஷன் படி பிரியுது. ஏன்னா கேமெட் ஃபார்மேஷன் அப்ப பிரியும். பிரியுதா இல்ல? மேல் ஃபீமேல் தானே பிரியுது இல்ல? பிரியுது. அதே மாதிரி அப்புறமா சேருது. XX, XY அந்த மாதிரி சேருது. அப்ப என்ன ஆகுது? லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சேருது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? குரோமோசோம், ஜீன். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஐடியா. இந்த ஐடியா நீங்க விட்டுறீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு மண்டைக்குள்ள இருக்குன்னா ஈஸியா எழுதிடலாம். இல்லன்னா பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது. நமக்கு என்ன பண்ணும் பிரச்சனை? நான் இதை வந்து லாவை சொல்லித்தராம என்ன சொல்லித்தர முடியும், அந்த மெண்டல் லாவை எடுக்காம சொல்லித்தர முடியும். ஆனா உங்களால கனெக்ட் பண்ணி எழுத முடியாது.
நீங்க கனெக்ட் பண்ணி எழுதணும்னா மனப்பாடம் பண்ணாம கனெக்ட் பண்ணி எழுதணும். யூ ஹேவ் நோ. புரிஞ்சுதா? கிளியர்? வெரி குட். அதேதான்டா, கரெக்ட். அவ்வளவுதான். அப்ப புக் பேக்ல 1 மார்க் இருக்குங்கிறது சில பேர் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. ஆனா இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? கிளியராடா? இந்த கொஸ்டின் பிச்சு மேஞ்சாச்சு. அடுத்து பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? அடுத்து அட்லாக்கா பிரிச்சிடலாமா? எஸ். கொஞ்சம் பிசிக்ஸ் பாப்போமா? டே ஆமாண்டா, பின்டு மெசேஜ் பாருங்கடா, அதுல கிளிக் பண்ணாலே போதும்டா. டே நானே இப்ப பாக்கிறேன். நல்லா சொன்ன. தேங்க்ஸ் ட்ரேக். ஓகே, கொஞ்சம் பிசிக்ஸ் பாப்போமா? நல்லா இது மேமுக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பாப்போமா? ரெடி ஆயிட்டீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? வில் ஸ்டார்ட். ஓகே சூப்பர். அவ்வளவுதான்டா, ரெடி ஆயிட்டீங்க. ஓகே 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 ஃபைன், சூப்பர். சோ நல்லா கவனிங்க. நான் அகைன் கான்செப்ட் கிளாரிட்டி சொல்றேன். நல்லா கவனிங்கடா. ஜாயின் ஆயிட்டேன் சார் அண்ட் ரேக். ஓகேடா, சூப்பர் சூப்பர். உங்க பேர் மறந்துட்டா திருப்பியும். என்னடா பிரகதியா? பிரத்தியா? என்னடா பேரு மறந்துட்டேன். தேடி பார்க்க உங்க பேர் என்னன்னு. பி ஃபார் உங்க பேரே வர மாட்டேங்குது. பிரதிபா. கரெக்ட், பிரதிபா. ஓகே பிரதிபா, டன். சூப்பர். ஓகே ஃபைன். இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? ஓகே, நமக்கு ஒரே லா தான் பார்க்க போறோம். மிஞ்சி கூட 2 லா போதும். இது வேணாம். ஓகே, பிசிக்ஸ் வருமா? பிசிக்ஸ்னா எல்லாம் பயப்படுறீங்க. ஓகே பாருங்க. First law, it states that energy can be transmitted from one system to another in various forms. That is simple as that. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதாவது எனர்ஜி வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஒரு ஃபார்ம்ல டிராவல் ஆகும் ஆர் டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் லா. புரிஞ்சுதா? ஐயோ கலைவாணி சார், கேன் யூ ரிமெம்பர் மை நேம்? டேய் உங்க பேரு வந்து ஐயோ, ஐ எம் வெரி பேட் அட் நேம்ஸ். வெரி வெரி பேட் அட் நேம்ஸ். எனக்கு ஒரு 10 டைம் சொன்னா மண்டிக்குள்ளே ஏறும். ஓகே, உங்களுக்கு கேல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? உங்க பேரு கேல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா மறந்துட்டேன். இல்ல அமுல்யா. கரெக்ட், அமுல்யா. அமுல்யா உங்க பேரு. அமுல்யா உங்க பேரு. கரெக்டா? ஞாபகம் வந்துருச்சு பாத்தீங்களா? ஓகே ஃபைன். அப்ப பாருங்க, எனர்ஜி வந்து என்னால டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அப்ப அந்த எனர்ஜி என்ன ஆகும்? இப்ப நான் இறந்துட்டேன்னா எனர்ஜி என்ன ஆகும்? கண்டிப்பா ஆவியா தான் சுத்தும். கரெக்டா? அது அப்படி இல்ல. என்னோட எனர்ஜி என்ன ஆகும்னா டிரான்ஸ்பர் ஆகும். இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் சோர்ஸ். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? எஸ். ஹாய் தீபிகா. ஹலோ ஹலோ. ஓகே, எஸ், சூப்பர்ரா. ஓகே, இப்ப பாருங்க, but it can be transformed from one form to another. Okay, as a result the quantity of energy present in the universe is constant. அதனால இந்த உலகத்துல இருக்கிற எனர்ஜி சுத்தி முத்தி அதே இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அது உருவாகவும் இல்ல, அழியவும் இல்ல. புரியுதா? அதனாலதான் எனர்ஜி இஸ் யூனிவர்ஸ் இன் கான்ஸ்டன்ட். கிளியர்? இப்ப இத வந்து எதுக்கு சார் பயாலஜில படிக்கிறீங்க? பாத்துருவோமா? நல்லா கவனிங்கடா. எக்ஸாம்பிள் பாருங்க. போட்டோசிந்தசிஸ் எடுத்தா முடிச்சிடலாம். பாருங்க, in photosynthesis the product of starch is formed by the combination of reactants chlorophyll, H2O and CO2. The energy stored in the starch is acquired from the external source light, and so there is no gain or loss in total energy. அப்போ photosynthesisங்கிற ப்ராசஸ்னா என்ன? நான் ஃபுட்டை உருவாக்குறேன். ஃபுட்டை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை நான் உருவாக்கல. நான் ஒரு பிளான்ட்டா இருக்கேன்னா எனக்கு தேவையான போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நான் எனர்ஜி உருவாக்குறேன். என்ன பண்றேன்? சன்லைட்ல இருந்து எடுக்கிறேன். அப்ப சன்லைட்ல இருந்து வர எனர்ஜியை நான் இங்க பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, பிளான்ட் என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடத்தி அந்த எனர்ஜியை கன்வே பண்ணி அந்த எனர்ஜியை ஸ்டார்ச் கொடுக்குது. ஸ்டார்ச்ச ஒரு 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 கோட் சாப்பிடுது, ஒரு ஹெர்பிவோர் சாப்பிடுது. அப்படியே டிரான்ஸ்பர். இது எனக்கு வருது, நான் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? ஏக்க டவுட் இருக்கா? பாருங்க, இவ்வளவு விஷயம். சோ லைட் எனர்ஜி என்னாச்சு? அதாவது இது எனர்ஜி, ஆனா ஃபார்ம் பாருங்க, லைட்ங்கிற ஃபார்ம்ல இருந்து இந்த எனர்ஜி இப்ப கெமிக்கல்ங்கிற ஃபார்முக்கு மாறிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இங்க நிறைவேறி விட்டது. எனர்ஜி கேன் எது பி கிரியேட்டட், இஸ் நாட் கிரியேட்டட், நாட் டெஸ்ட்ராய்ட். இது எங்க கேட்டா சூரியன்ல இருக்குடா. சரியா? நீங்க அதெல்லாம் கேட்க போகாதீங்க. அப்புறம் பிசிக்ஸ் கூட டீப்பா போகணும். அதையும் கேட்டு பதில் சொல்லியிருக்கேன், ஆனா இப்ப தேவையில்லை. சரியா? சோ இந்த லைட் எனர்ஜி வந்து, இந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது? அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி கெமிக்கல் எனர்ஜியா மாறி பிளான்ட்டுக்கு போகுது. சோ பிளான்ட் இங்க எனர்ஜியா உருவாக்கல.
ஓகே இந்த பிளான்ட் என்ன பண்ணுது எனர்ஜியை வாங்கி அப்படியே வேற ஃபார்முக்கு மாத்தி ஸ்டார்ச் கொடுத்துருச்சு அவ்வளவு விஷயம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் யூ டெல் மை நேம் டேய் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான வந்தீங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் சரியா ஓகேடா ஃபைன் புரிஞ்சுதா ஓகே அடுத்து பாத்துறோமா ரெடியா இருக்கீங்களா starch is like protein what do you mean by that Amir okay so give an account on golden rice முடிச்சுறோமா இந்த क्वेश्चन 7 questions clear ah 7 clear ah சொல்லுங்க பாப்போம் 7 clear என்ன எழுதணும் 7 clear டெக்ஸ்ட் போடுங்க பாப்போம் ரெடியா பசங்களா ஃபோக்கஸ்டா இருங்கடா நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் கொஞ்ச நிமிடங்கள் மட்டுமே ஓகே சூப்பர் யார் கிளியர் போடுறோம் இல்லையா ட்ரேக் கரெக்ட் டைமுக்கு வரான் கரெக்டா கிளியர் போடுறான் செஷன் ஃபுல்லா இருக்கான் கங்க்ராட்ஸ் டா ட்ரேக் ஓகே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு ஃபைன் சோ கோல்டன் ரைஸ் பாப்போமா ஓகே நல்லா பாருங்கடா கோல்டன் ரைஸ் தங்க அரிசி அப்படின்னா என்ன சார் தங்கமா அது கோல்ட்ல பண்றதா அப்படிலாம் இல்லடா பாப்போமா ஓகே நல்லா கவனிங்க எஸ் சூப்பர் சோ சாய் இஸ் ஆல்சோ கிளியர் தீபிகா இஸ் ஆல்சோ கிளியர் சூப்பர் வெரி குட்ரா சாய் நீங்க ரெகுலரா அட்டெண்ட் பண்றீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா அப்பதான் மார்க் இம்ப்ரூவ் ஆகும் சரியா ஃபைன் சோ ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் வெரைட்டி ஆஃப் ஒரைசா சட்டைவா என்கிற ரைஸ் ப்ரொடியூசிங் பீட்டா கெரோட்டின் டேய் இது ஏன் தெரியுமாடா நமக்கு வந்து நல்ல ஃபுட் இருக்கு நல்ல நியூட்ரிஷனஸ் ஆர் விட்டமின் ரிச் மைக்ரோ நியூட்ரியன் ரிச் ஃபுட் இருக்கு சரியா அந்த ஃபுட் இருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சில பகுதியில சில சிட்டிஸ்ல சில ஏரியால சில கண்ட்ரீஸ்ல ஃபுட் இருக்கு ஆனா நியூட்ரிஷன் இல்ல அப்ப குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன பாக்குறாங்க விட்டமின் ஏங்கிற ஒரு பெரிய பிரச்சனை பாக்குறாங்க டெபிஷியன்சி விட்டமின் ஏன்னு அந்த கண்ட்ரில நிறைய சோறு இருக்கு நிறைய அரிசி இருக்கு ஆனா விட்டமினே இல்ல அதனால பிறக்கிற குழந்தைக்கு ஜெராப்தால்மியாங்கிற பிளைண்ட்னஸ் இஷ்யூ வருது அப்ப அது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சயின்டிஸ்ட் என்ன பண்றான் அவங்க கிட்ட அரிசி மட்டும் தான் இருக்கா அப்ப அரிசியிலே விட்டமின் ஏ எடுக்க வைப்போம்னு பாக்குறான் ஆனா அரிசியில விட்டமின் ஏ இல்ல அப்ப என்ன பண்றான் அந்த அரிசியை மாடிஃபை பண்றான் பயோடெக்னாலஜில ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர் ஆர்டிங்கிற டெக்னாலஜி மூலமா அந்த அரிசியை வந்து மாடிஃபை பண்ணி அந்த அரிசி மூலமாவே விட்டமின் ஏ எடுக்க வைக்கிறான் இதுதான் இந்த கோல்டன் ரைஸ் ஓகே இது கோல்டன்ங்கிற பேர் வந்தது காரணம் என்னன்னா இட் இஸ் பிட் ஆஃப் yellowish in color so it is meant to as golden rice கிளியர் பாருங்க அப்ப ஏன்னா இந்த அரிசி என்ன பண்ணுது இப்ப இவர் உருவாக்குற அரிசியில அரிசி இருக்குடா அது கூடவே பீட்டா கெரோட்டின்ங்கிற பொருள் இருக்கு அந்த பீட்டா கெரோட்டின்ங்கிறது ஒண்ணும் இல்ல விட்டமின் ஏயோட பிரிகசர் மாலிகுல் அதாவது விட்டமின் ஏ வரணும்னா பீட்டா கெரோட்டின் வரணும் ஒரு குழந்தை வரணும்னா அப்பா அம்மா இருக்கணுங்கிற மாதிரி விட்டமின் ஏ வரணும்னா பீட்டா கெரோட்டின் இருக்கணும் அப்ப இந்த பீட்டா கெரோட்டின் ஃபில்டான ரைஸ் தான் இந்த கோல்டன் ரைஸ் சரியா developed by Ingo Portuguese and his group of areas with dietary vitamin A shortage clear so differs from parental strain by 3 beta carotene biosynthesis gene அப்ப யோசிச்சு பாருடா ஒரு அரிசியில விட்டமின் ஏ உருவாக்குற அளவுக்கு பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணணும் நிறைய ஜீன்ஸ் கொண்டு வரணும் ஏன்னா விட்டமின் ஏங்கிற ஒரு விட்டமின் உருவாக்குறது நிறைய பாத்வேஸ் இருக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கணும் அப்ப நிறைய ஜீன்ஸ் வரணும் அப்ப இங்க என்ன பண்றாங்க 3 ஜீன்ஸ் கொண்டு வராங்க பாருங்க 3 ஜீன்ஸ் ஒன்னு வந்து PSYங்கிற ஒரு ஜீன் இன்னொன்னு CRT1ங்கிற ஒரு ஜீன் and இன்னொன்னு LYCங்கிற ஜீன் இந்த 3 ஜீனை கொண்டு வராங்க நல்லா மறக்க கூடாதுடா இந்த 3 ஜீனை வச்சு என்ன பண்றாங்க அவங்க அந்த கோல்டன் ரைஸ் உருவாக்குறாங்க அப்ப இந்த 3 ஜீன் எதுக்குங்கிறது டீடைல் நம்ம அப்ப பாப்போம் இது மட்டும் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் PSY னா 5 in synthesis ஓகே அப்ப சிந்தசிஸ் என்ன பண்ணுது from daffodil flower பாத்துருக்கீங்களா daffodil flower பாத்துருப்பீங்க அங்க இருந்து எடுக்கறாங்க and CRT1 ஜீன் பாருங்க ஒரு பாக்டீரியா soil bacterium Erwinia orodora ன்னு எடுக்கறாங்க and lycopene cyclase எடுக்கறாங்க இங்க இருந்து wild type rice ஓகே இந்த 3 மட்டும் எனக்காக படிங்க பாப்போம் உங்களுக்கு ஒரு 2 minutes தரேன்டா குயிக்கா இந்த 3 ஜீன் பேரை படிங்க எங்க இருந்து எடுக்கறாங்கன்னு படிங்க ஓகே PSY from daffodil CRT1 from Erwinia orodora and LYC from yes wild type rice endosperm கரெக்ட்டா 2 minutes தரேன் 2 minutesல 3 ஜீன் பேர் படிக்கணும் முடிஞ்சா எழுதி பாத்துங்க once ஓகே கிளியரா இது புரிஞ்சுதா ஓகே நல்லா பாருங்க பாப்பா குயிக்கா பாருங்க ஓகே பசங்களா முடிஞ்ச நம்புறேன் அப்ப அடுத்து ப்ரொசீட் பண்ண பாருங்க அப்போ நார்மலா இருக்கக்கூடிய ரைஸ் எண்டோஸ்பர்ம்ல பீட்டா கரோட்டின் இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த கோல்டன் ரைஸ்ல எண்டோஸ்பர்ம்ல என்ன இருக்கு பீட்டா கரோட்டின் இருக்கு அப்ப நான் பீட்டா கரோட்டின் இந்த ரைஸ்ல பேக் பண்ணி அனுப்பிட்டேன் அப்ப இந்த ரைஸ் சாப்பிடும்போது பீட்டா கரோட்டின் என்னவா மாறும் எனக்கு விட்டமின் ஏ மாறும்
அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? அப்ப எனக்கு விட்டமின் ஏ கிடைச்சு ஒரே 2 மாங்க. Produced using adhering technology. Golden rice golden rice can control child blindness, ophthalmia. அவ்வளவுதான் விஷயம். இந்த क्वेश्चन பிளாஸ்ட் பண்ணியாச்சா? யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? தெளிவா முடிச்சாச்சு. யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்து பாத்துருவோமா? கிளியரா பசங்களா? ஓகேவா? படிச்சிருக்கீங்களா? மூணு ஜீனு படிச்சிட்டீங்க. இந்த கோல்டன் ரேஸ் क्वेश्चन அப்படியே ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டீங்களா? அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Okay, I think it is good from your end. So we'll proceed. Yeah. What are the king and queen of spices? Explain their uses. முடிச்சிருவோமா? Okay. Explain. And why is hybridization? What is hybridization? Explain the steps. முடிச்சிருவோம். ஈஸியா முடிச்சிரும் பாருங்க. Pepper is one of the most important Indian spices, referred to as the king of spices, and also termed as black gold of India. Kerala, Karnataka and Tamil Nadu are the top producers in India. That's the விஷயம். And use of pepper, இதெல்லாம் நீங்க எழுதலாம். Okay, because நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ற பொருள். So obviously we'll know it, right? So used for flavoring in sauces, soups, curry powders and pickles. Obviously pepper இருக்கக்கூடிய இந்த flavor நல்ல flavor actually. அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. Used in medicine as an aromatic stimulant for enhancing salivary and gastric secretion and as a stomachic. இங்க நல்லா கவனிங்கடா. இப்போ என் பாடியில இருக்கக்கூடிய சில செக்ரீஷன்ஸா இருக்கட்டும், சில சலைவரி கிளான்ஸா இருக்கட்டும், இப்போ நல்லா யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் நீங்க யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சலைவா ஜெனரேட் ஆகும். நோட் பண்ணிக்கீங்களா? Have you guys note that? உனக்கு பிடிச்ச ஃபுட் நீங்க சாப்பிடும் போது அந்த ஒரு சலைவா உனக்கு ஜெனரேட் ஆகும். அப்படி சொல்ல ஜெனரேட் ஆகும். கரெக்டா? சோ அது மாதிரி இந்த பெப்பர் அப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, gastric secretions இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்டொமக்குன்னு ஒண்ணுடா, நீ சாப்பிட்ட பொருள் டைஜஸ்ட் பண்றதுக்கு உன் ஸ்டொமக் பண்ணக்கூடிய வேலைகள். அப்போ இந்த பெப்பர் அந்த வேலைகள் எல்லாம் பண்ணி உன் ஸ்டொமக்ல இருக்கிற பொருளை ஈஸியா டைஜஸ்ட் பண்ண வைக்குது. enhances the bio absorption medicine. அப்போ மெடிசன் நம்ம சாப்பிடுறது முக்கியம் இல்ல, சாப்பிட்ட மெடிசன் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணும். அதுக்கு பெப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, cardamom is called as the queen of spices. In India it is main cash crop cultivated in the western Ghats and northern eastern India. Cash crop na the farmers grow பண்றது primarily economically grow பண்றது. ஓகே, அவங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர அவங்க எதுக்கு பண்ணலாம்? ஒரு இன்கம் சோர்ஸா பண்றதா cash crop. சரியா? Uses பாருங்க, seeds have a pleasing aroma and a warm, slightly pungent taste. Okay, used for flavoring confectioneries, bakery products and beverages. Seeds are used in preparation of curry powder, pickles and cakes. இதெல்லாம் தெரிஞ்ச போயில நீங்களே ஈஸியா எழுதலாம். சரியா? இத குதிரை கொம்பு எழுதலாம், ஈஸியா எழுதலாம். Medicinally used as stimulant and carminative, also chewed as mouth freshener. புரிஞ்சுதா பசங்களா? இதுல ஏக டவுட் இருக்கு. இதெல்லாம் ஈஸி क्वेश्चन தான். இதெல்லாம் கான்செப்ட் இல்ல, அதனால கேக்குறேன். ஓகே, clear? Anybody have any doubt? Okay, very good. So I think it is clear from your end. யாருக்கு டவுட் இல்ல நம்புறேன். அடுத்து ப்ரோசீட் பண்ணுவோமா? அந்த क्वेश्चनல B பாத்துருவோமா? 9th ல B பாத்துருவோமா? ஹைபிரிடைசேஷன் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Yes, clear. Okay, Amulya clear, Drake clear. Super ra. Amir is also clear. Fantastic da. Very good. Super. Okay, பாருங்க. Hybridization என்றா method of producing new crop varieties by crossing two or more plants with unlike genetic constitution to produce a hybrid progeny. Hybrid உருவாக்குறது இவ்வளவு கதை எழுதி இருக்கான். கரெக்ட்டா? ஹைபிரிட் உருவாக்க போற பாருங்க, ஒரு புது வெரைட்டிய ரெண்டு வெரைட்டி வச்சு உருவாக்குறது தான் hybridization. Okay, only effective means of combining desirable characters of two or more variety or species. எனக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் நான் எடுத்து அத ரெண்டு கிராஸ் பண்ணி அங்கிருந்து உருவாக்குறது இந்த hybrids. Okay, so first natural hybridization observed by cotton method in maize. எப்படி பண்ணலாம் சார்? எனக்கும் hybridization பண்ணனும். எப்படி பண்ணலாம் பாப்போமா? Selection of parents. First you have to choose the parents because parents ஓட trait பொறுத்து தான் இந்த இடத்துல progeny-க்கு trait வரும். Okay, so உனக்கு நல்ல desirable traits வேணும்னா நீ அதுக்கேத்த parents choose பண்ணனும். Clear? So male and female plants with desired characters are selected and tested for homozygosity. Homozygosity na pure mean பண்றாங்க. Okay, pure na capital T, small t, இந்த மாதிரி pure varieties மீன் பண்றாங்க. சரியா?
emasculation அப்ப கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்றேன், removal of anthers before dehiscence to prevent self pollination. நல்லா கவனிங்கடா, இது என்ன பிரச்சனைனா, நான் எடுத்திருக்கிற பிளான்ட்ல வந்து மேலும் ஃபீமேலும் அந்த பிளான்ட்லயே இருக்கு, இன்ஃபேக்ட் அந்த ஃபிளவர்லயே இருக்கு. அப்ப என்னால எப்படி நான் கிராஸ் பண்றது, ஏன்னா அவனுக்குள்ளேயே செல்ஃப் பாலினேஷன் பண்ணி அவனே பெத்து பண்ணி அடுத்தது. அப்ப என்ன பண்ணும், அந்த செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்ணும். அப்போ நான் ஒரு பிளான்ட்ல இருந்து அந்த ஆந்தர்ஸ் ரிமூவ் பண்ண போறேன். ஆந்தர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா போலன் இருக்காது, போலன் இல்லைன்னா அந்த ஃபீமேலுக்கு தேவையான அந்த கேமெட் கிடைக்காது, அந்த கேமெட் கிடைக்காட்டி செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. அப்ப ரிமூவ் பண்ணிட்டேன், அதான் எமாஸ்குலேஷன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா ரிமூவ் பண்ணிட்டு நான் சுத்தி அழகா அந்த ஃபீமேல ப்ரொடெக்ட் பண்றேன். ஏன்னா திடீர்னு காத்துலயோ இல்ல என்ன சொல்றது ஒரு விண்டோ காத்து சேம் தான், இன்செக்டோ ஏதாவது மூலமா போலன் வந்துச்சுன்னா என்னோட பிளான் எல்லாம் ஃபெயிலியர். சோ ஐ ஹேவ் டு கவர் த ஸ்டிக்மா டு பிரிவென்ட் என்ட்ரி ஆஃப் அன்டிசைரபிள் போலன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டேன், இமாஸ்குலேஷன் பண்ணி ஆந்தரை கட் பண்ணிட்டேன், செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்ணிட்டேன், அப்புறம் கவர் பண்ணி வச்சிட்டேன், வேற ஒன்றும் வரக்கூடாது, நான் தான் வரணும். வந்துட்டேன். அடுத்து கிராசிங். இப்ப எனக்கு தேவையான எனக்கு டிசைரபிள் கேட்டக்கூடிய அந்த போலனை நான் டிரான்ஸ்பர் பண்றேன். எங்க மேல் ஃபிளவர்ல இருந்து ஃபீமேலுக்கு அனுப்பிட்டேன். இப்ப எனக்கு தேவையான போலன், எனக்கு தேவையான ஃபீமேல் கேமெட் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அப்புறம் நான் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி ரைஸ் பண்ணி சீட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் ஃபார்ம் பண்ணி அதை ஹைபிரிடா மாத்த போறேன். டெஹிசன்ஸ் என்றால் இந்த ஆந்தர் இருக்குடா, ஆந்தருங்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் போலன் இருக்கும், போலன் தனியா இருக்காது. அப்ப இந்த ஆந்தர் உடைஞ்சாதான் போலன் வெளியே வரும். அது உடையற பேர் தான் டெஹிசன்ஸ். ஓகே, ஆந்தர் வந்து ஸ்டோமியம்ங்கிற ஒரு பார்ட் மூலமா உடையும், உடஞ்சிருச்சுன்னா இந்த போலன் வெளியே வரும். அப்ப அது வெளியே வர அந்த ப்ராசஸ் தான் டெஹிசன்ஸ். அப்ப டெஹிசன்ஸ் வர்றக்குள்ள, ஆந்தர் உடையறக்குள்ள, போலன் ரிலீஸ் ஆகிறக்குள்ள நான் அந்த ஆந்தரை கட் பண்ணிடுவேன். அது இமாஸ்குலேஷன். புரிஞ்சுதா? எஸ், நம்ம 50% முடிக்க போறோம்டா. 10th question, compare the various type of blotting techniques. முடிச்சிருவோமா? ரெடி ஆயிட்டீங்களாடா? கிளியரா இருக்கா? யாருக்கெல்லாம் இது புரியல, யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? Eat ஏலக்கா, the taste is called pungent taste. Pungent யாரா கேட்டிருக்கா? ஜெயஸ்ரீ, பஞ்சன் டேஸ்ட்னா என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு ஸ்ட்ராங் டேஸ்ட், ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா இருக்கும் இந்த டேஸ்ட். ஓகே, இந்த ஏலக்காய் சாப்பிட எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி ஜுவ்வுன்னு இருக்கும்ல, அதாவது அந்த மாதிரி. ஓகே, அந்த டேஸ்ட் தான் பஞ்சன் டேஸ்ட். புரியுற மாதிரி சொல்லணும்னா சரியா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா வேணும்னா ஒரு ஒரு சென்சேஷன், ஒரு இஃப் பாசிபிள் சம்டைம்ஸ் ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு ஸ்டிங்கிங் சென்சேஷன் தரக்கூடியதுதான் இந்த இது. ஓகே, கிளியரா? அடுத்து பாப்போமா? ஓகே, பிளாஸ்ட் முடிஞ்சு விட்டது. அடுத்த பிளாஸ்ட் ரெடி ஆயிட்டோம். பிளாட்டிங் டெக்னிக்ஸ், அனதர் இம்பார்ட்டன்ட் கேள்வி பாத்துருவோம். அவ்வளவுதான். So blotting is nothing but immobilization of sample nucleic acids or proteins on solid supports medium. ஒன்னும் இல்ல, நான் கஷ்டப்பட்டு ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிற டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். டிஎன்ஏவோ ஆர்என்ஏ என்ன சொல்லுவோம், நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவோம். ஓகே சார், அப்ப டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ், இந்த மூணையும் நான் வந்து செப்பரேட் பண்ணி ஒரு சாலிட் மீடியம்ல ஒட்ட வைக்கிறது தான் இந்த பிளாட்டிங். ஓகே, கிளியர்? பிளாட்டிங் புரிஞ்சிருச்சா? பிளாட்டிங் என்ன தெரியுமாடா? I am going to fix those nucleic acids and protein into a solid medium. அவ்வளவுதான். எதுக்கு? அப்படி நான் பண்ணா மட்டும் தான் அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன்ஸ் வியூ பண்ண முடியும். அது அந்த பஃபருக்குள்ளே வச்சா பண்ண முடியும். சோ வெளியே எடுத்து அது ஃபிக்ஸ் பண்ணும். அது அந்த பிளாட்டிங். Blotted molecules act as targets in nucleic acid hybridization or protein reduction experiments. Okay, என்ன பாப்போம் பாருங்க. யா, மொத்தம் 3 டைப்டா. ஓகே, சதர்ன் பிளாட்டிங் நாலே டிஎன்ஏ எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? சவுத்ல எது ஃபேமஸ்? தோசா. அப்ப சதர்ன் பிளாட்டிங் தோசா. ஓகே, நார்த் சைடுல எது ஃபேமஸ்? ரொட்டி. சோ என் ஆர். ஓகே, வெஸ்ட் சைடுல எது ஃபேமஸ்? பீட்சா. சோ WP. இத மறக்கவே கூடாதுடா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். அப்ப சதர்ன் பிளாட்டிங்னா நான் டிஎன்ஏவை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு இடத்துல ஒட்ட வைக்க போறேன். நீங்க ரெண்டே விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். சதர்ன் பிளாட்டிங்னா யாரை யூஸ் பண்றேன், இப்ப டிஎன்ஏனா அந்த டிஎன்ஏ தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஎன்ஏ நான் எங்க பிக்ஸ் பண்றேன் இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அப்ப நான் டிஎன்ஏ எங்க பிக்ஸ் பண்றேன்? நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் பிக்ஸ் பண்றேன். அப்ப சதர்ன் பிளாட்டிங், டிஎன்ஏ, நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன்.
1 mark. அடுத்து northern blotting RNA, a special membrane called benzoxyl methyl paper. அவ்வளவுதான். Okay, so first பாருங்க DNA nitrocellulose membrane southern blotting, northern blotting RNA benzoxyl methyl paper. அவ்வளவுதான். Okay, அடுத்து பாருங்க western blotting. அப்ப western blotting protein nitrocellulose membrane. அப்ப DNA க்கு protein க்கு சேம், இடையில ஒருத்தர் ஸ்பெஷலா இருக்கா benzoxyl membrane transferase paper. ஓகே, சூப்பர் எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? மறக்கவே கூடாதுடா, மறந்துடாதீங்க சரியா? இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல படிச்ச எக்ஸாம்பிள்ரா சரியா? எங்களுக்கு எங்க சார் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள். அப்போ நாங்க சிரிச்சு மண்டைக்குள்ள ஏத்திட்டு அது இப்போ ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். இப்ப சாம்பிள் டீடைலா பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, டே சவுத் தோசை நார்த் ரொட்டி வெஸ்ட் பிட்சான்னு எழுதி வச்சிடாதீங்களா அங்க போயிட்டு சரியா? இங்க எழுதி பார்த்தது ஓகே, அங்க போயிட்டு சதர்ன் பிளாட்டிங் டிஎன்ஏ பழக தோசை தோசை எழுதிடாதீங்க. ஓகே, டீச்சர் பார்த்து உங்களுக்கு அடி கொடுங்க, எனக்கும் அடி கொடுங்க. ஓகே ஃபைன். ஓகே, சதர்ன் பிளாட் பாத்துருவோமா? டிஎன்ஏ பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ இன்ட்ரோடியூஸ் பை சதர்ன் இன் 1975. இதுக்கு நீங்க கேட்கலாம் சார், எதுக்கு சார் சதர்ன் பிளாட்டிங் நார்தர்ன் பிளாட்டிங் வெஸ்டர்ன் பிளாட்டிங் வச்சுன்னு கேட்கலாம். ஆக்சுவலி டிஎன்ஏ கண்டுபிடிச்சவர் பேரு சதன்ரா, சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆர்என்ஏ கண்டுபிடிச்ச பேரு நார்தனும் இல்ல, அவர் பேர் என்ன புரோட்டீன் கண்டுபிடிச்ச பேரு வெஸ்டர்னும் இல்ல. சரி, அது வந்து ஒரு மிஸ்நாமர் மாதிரி. சரி, சதன் வச்சாச்சு, சரி நார்த்துக்கு ஒண்ணு வெஸ்ட் ஒண்ணு சொல்லி வச்சது அது. ஓகே, ஓகே, பிளாட்டிங் கேட்டா பேப்பர்ல மெனு கார்டு தான். ஓகே ஃபைன். சோ denatured DNA அப்ப என்ன பண்றாங்க? DNA வை பிரிக்கிறாங்க. ஓகே, denatured DNA is transferred from agarose gel. ஏண்டா agarose gel தான் நான் DNA வை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் அந்த agarose gel இருந்து எனக்கு தேவையான DNA வெளியே எடுக்கணும், அதுக்கு தான் இந்த பிளாட்டிங் பண்றேன். ஓகே, சோ பை capillary action. capillary actionனா நான் ஒரு பேப்பர் எடுக்கிறேன் சரியா? ஒரு பேப்பர் வந்து தண்ணிக்குள்ள முக்குறேன், லைட்டா முக்குறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தண்ணி இந்த பேப்பர் பிடிச்சி மேல இருப்பதுங்களா? ஆர் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நீங்க ஒரு நோட் பேப்பர்ல ஒரு இங்க் ஸ்மட்ஜ் ஆயிடுச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதான் கேபிலரி ஆக்ஷன். ஓகே, டேப்லெட் காலம் தான்டா. அந்த டேப்லெட் நாங்களும் கொடுத்துருக்கோம், நிறைய ஹாஃப் ரஷ்ல கொடுத்துருக்கேன். இங்க வந்து 5 மார்க்னால டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மேபி 10 மார்க்ல கேட்கலாம், டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படி கொடுத்துருக்கேன் சரியா? ஓகே, so SSC buffer draws DNA up. Single cell DNA becomes trapped in membrane matrix. நான் சொன்ன அதே கதை எழுதி பாருங்க. Hybridized with nucleic acid probe and detected by autoradiography. ஓகே, வெரி கிளியர். புரிஞ்சுதா? DNA வந்து அக்ரோஜெல்ல இருந்து பிரிச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பார்க்கணும். அப்ப நான் அதை வந்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் மாத்த போறேன். எப்படி? கேபிலரி ஆக்ஷன் மூலமா. அதாவது இந்த டயக்ராம் பாருங்க, இது மட்டும் பார்த்தாலே போதும். இந்த பாருங்க, இதுக்குள்ள எல்லாமே இருக்குடா. ஓகே, இதுக்குள்ள பஃபர் இருக்கு சரியா? இங்கதான் ஜெல் இருக்கு தெரியுதா? இங்கதான் டிஎன்ஏ இருக்கு. ஓகே, இப்ப இங்க ஜெல்ல இருக்கிற டிஎன்ஏ இங்க மெம்பரேன் கொண்டு வரணும், அதான் டாஸ்க். ஜெல்ல இருக்கிற டிஎன்ஏ மெம்பரேன் கொண்டு வரணும். அது எப்படி நான் எடுத்து வைக்க முடியாது கையில? அப்போ இந்த ஃபில்டர் பேப்பர் இருக்கு, இந்த ஃபில்டர் பேப்பர் பண்ணும், இந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணும், இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணும், பஃபர் அப்சர்வ் பண்ணும். அப்படி இங்க வரும்போது இங்க அப்படியே இந்த ஜெல் வழியா பாஸ் ஆகும், அப்படியே மேல பாஸ் ஆகி போகும். அப்ப இது பாஸ் ஆகும்போது ஜெல்ல இருக்கிற டிஎன்ஏவை அப்சர்வ் பண்ணும். அப்ப ஜெல்லு டிஎன்ஏ பஃபர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நேரா மேல போய் மெம்பரேன் கிட்ட போகும்போது டிஎன்ஏ எங்க பிடிச்சு வச்சிரும். யாரு? டிஎன்ஏவை பிடிக்கக்கூடிய ஒரு ப்ரோப் இருப்பாங்க. ஓகே, ப்ரோபுங்கிறது இப்ப டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ல, ஆனா நான் இங்க சிங்கிள் ஸ்டாண்டர்டா பிரிச்சு தான் அனுப்புறேன். அப்ப சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சிங்கிள் பார்க்கும்போது டபுள் ஆயிடும். கரெக்டா இல்லையா? ஏன்னா டிஎன்ஏ ஆக்சுவலி டபுளா இருக்கணும், ஒரு கப்ல இருக்க வேண்டியது டிஎன்ஏ சரியா? நான் சிங்கிளா மாத்திட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிங்கிளா பார்த்து என்ன சேர்ந்துரும். அதே மாதிரி இந்த ஜெல்லு கிட்ட போய் மெம்பரேன் கிட்ட போகும்போது ஒரு சிங்கிள் இருக்கும், அங்க சேர்ந்து டிராப் ஆயிடும். அப்ப டிஎன்ஏ டிராப் ஆயிடுச்சு. அப்ப மீதி பஃபர் என்ன ஆகும்? அப்படியே பாஸ் ஆகி மேல போயிடும். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதாடா? நல்லா கவனிக்க பசங்களா, தெளிவா சொல்ற கேளுங்க. இந்த ஜெல்லுன்னு ஒரு பொருள் இருக்குடா சரியா? இந்த ஜெல்ல என்ன இருக்கு? எனக்கு தேவையான டிஎன்ஏ இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு பேப்பரை வச்சிருக்கேன். ஓகே, இந்த பேப்பரை என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பஃபருக்குள்ள முக்கி வச்சிருக்கேன். இதுக்குள்ள பஃபர் இருக்கு. ஓகே, இமேஜின் தட் இட் இஸ் பஃபர். அப்ப இந்த பஃபர் என்ன ஆகும்? இந்த பேப்பர் வழியா அப்படியே மேலே ஏறும். ஓகே, தண்ணி நம்ம என்ன ஆகும்? ஒரு பேப்பர் தண்ணிக்குள்ள வச்சு அந்த பேப்பர் ஃபுல்லா தண்ணி ஆகணும், அந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி ஆகும். தண்ணி நேரா மேல போகும். மேல போகும்போது டிஎன்ஏவும் அதுக்குள்ள போயிடும். அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல ஜெல் வச்சிருக்கேன், அதாவது என்னோட மெம்பரேன் வச்சிருக்கேன். அப்ப திருப்பி அது மேல ஏறும்.
அப்படியே மேலே ஏறும்போது இந்த இடத்துல டிஎன்ஏ ட்ராப் ஆயிரும். ஓகே, ஆனா மீதிக்கிற பஃபர் என்ன ஆகும், அப்படியே மேலே ஏறி போயிடும். ஓகே, புரியுதா? ஃபைன். இதெல்லாம் வரையலாம் அவசியமாடா, இது அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றாரு. இதெல்லாம் டீட்டெயிலா கூட தெரிஞ்சுக்க வேணாம், உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். சரியா? ஆக்சுவல் செட்டப்ல அப்படி இல்ல. நாங்க வந்து ஆர்என்ஏக்கு வெஸ்டர்ன் பிளாட்ல பண்ணுவோம். இப்பெல்லாம் இருக்காது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, டிஃபரெண்டா இருக்கும். ஃபைன். அது என்னன்னா தெரியுமாடா, நமக்கு பசங்களுக்கு படிக்கிற டைம் இருக்கணும். சரியா? அதனால கொஞ்சம் ரிலக்டண்டா இருக்கு. இல்லைன்னா அட்டி விட்டு டைம் இருந்துச்சுன்னா ஜாலியா அழகா கலர்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணலாம். ஓகே, ஃபைன், சூப்பர். புரிஞ்சுதாடா? இவ்வளவுதான்டா அது டிஎன்ஏ. ஓகே, அடுத்து பாருங்க, நார்தர்ன் பிளாட்னா ஆர்என்ஏ. ஆர்என்ஏ டஸ் நாட் பைண்ட் டு செல்லோஸ் நைட்ரேட். அதனால செல்லர் மெமரி யூஸ் பண்ண முடியாது. என்னால அதுக்கு பதிலா ஸ்பெஷலா ஒரு மெமரி யூஸ் பண்ண. சரியா? சோ used amino benzyl oxyl methyl membrane for RNA transfer. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, RNA bands transfer from macro அதே சேம் பேப்பர் வச்சு மேல போயிடும். புரோட்டீன் பாருங்க, புரோட்டீன் எப்படி பைண்ட் ஆகும்? புரோட்டீன் ஹேஸ் டு பி பைண்ட் வித் ஆன்டிபாடி. பாருங்க, புரோட்டீன் ஆன்டிபாடி ஒன்னு சேர்ந்துரும். அப்ப அவன் என்ன பண்றான், அதே மாதிரி நைட்ரோஜன் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி அப்படி மேல அனுப்புறான். அவ்வளவு விஷயம். பேசிக் ஐடியா தெரிஞ்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதலாம். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து பாப்போமா? any doubt? clear இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? what is tapetum, write its functions பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? tabular column definitely okay டா. டேய் 5 மார்க்ல கேட்டா அது ஜாஸ்தி, அது போதும். 10 மார்க்ல எல்லாம் கேட்கும்போது, பெருசா கேட்கும்போது நீங்க யோசிச்சு எழுதுங்க. சரியா? ஓகே, tapetum பாருங்க. இப்ப நல்லா பாருங்க பசங்களா. இப்ப நீங்க டெபிட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு ஆன்சர் டயகிராம் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். இவன் பேர் தான் கனெக்டிவ் டிஷ்யூ. நான் ஃபுல்லா வரையலடா, நான் இந்த क्वेश्चनக்காக தேவைப்படுறது மட்டும் வரையறேன். சரியா? அது தவிர நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஓகே, நான் சும்மா இங்க வரையறேன். ஓகே, நல்லா கவனிங்க. நீங்க வந்து ஒரு ஆன்சரோட வால் டயகிராம் பார்க்கும்போது என்ன இருக்கு? டேபிள் நேத்து பார்த்தோம். வெரி குட், கரெக்ட். அது டீடைலா கேட்டிருக்காங்க, முடிச்சிடும். சரியா? நல்லா பாருங்க. ஆன்தர் வால் இருக்கு. அது என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஹைப்போடர்மஸ் இருக்கு, எண்டோதீசியம் இருக்கு, மிடில் லேயர், டெபிட்டம்னு 4 லேயர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கு. சோ லேயர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. இந்த இடத்துல ஸ்டோமியம் வரும்டா. சோ ஸ்டோமியம்ல இருந்து அது டெஹிசன்ஸ் நடக்குது. அப்ப இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இத பேஸ் பண்ணி பாப்போம். பாருங்க, டெபிட்டம் இன்னர்மோஸ்ட் லேயர், உள்ள இருக்கிற இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆன்தர் வால் தான் டெபிட்டம். ஓகே, மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் டெட்ரா ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போர். இந்த டெட்ரா ஸ்டேஜ் 1 2 3 4 இந்த ஸ்டேஜ்ல உருவாகிறது தான் இந்த பாருங்க டெபிட்டம். கிளியரா? ஓகே, எஸ். இப்ப பாருங்க, ஒரிஜின் பாருங்க, டியூயல் பார்ட்லி ஃப்ரம் பெரிஃபெரல் வால் லேயர் அண்ட் பார்ட்லி ஃப்ரம் கனெக்டிவ். சார், இந்த டெபிட்டம்ங்கற உள்ள இருக்கிற இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒருத்த கனெக்டிவ் டிஷ்யூ, அதான் இங்க வரைஞ்சு காட்டுல பாத்தீங்களா? சோ கனெக்டிவ் டிஷ்யூ மூலம் வருது. இன்னொன்னு இந்த பெரிஃபெரல் வால் லேயர்ல இருந்தே வருது. ஓகே, லேயர் கொஞ்சம் உருவாக்குது, கனெக்டிவ் டிஷ்யூ கொஞ்சம் உருவாக்கி டெபிட்டம் அழகா உருவாகுது. ஓகே, ஓகே. இட் nourishes developing sporangineous tissue, microspore, mother cell, microspore. அப்ப டெபிட்டமோட வேலை என்ன? நியூட்ரிஷன். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துரும். யாருக்கு? இந்த போலனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துரும். சரியா? ஓகே. சோ அப்ப அதுக்குள்ள செல் எப்படி இருக்கு? யூனிநியூக்ளியஸா இருக்கலாம், மல்டியா இருக்கலாம், பாலியா இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயம். எடுத்து பாருங்க, இது இந்த டெபிட்டம் வந்து வேற என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, வால் மெட்டீரியல்ஸ், ஆன்தர் வாலுக்கு தேவையான சில மெட்டீரியல்ஸ் கொடுக்கும். ஸ்போரோ பாலின் கொடுக்கும். நம்ம நேத்தே பார்த்துக்கோம், பட் அங்கே நம்ம பார்ப்போம். கவனிங்க, ஸ்போரோ பாலின் கொடுக்கும், பாலன் கிட் கொடுக்கும், ட்ரைஃபின் புரோட்டீன்ஸ் கொடுக்கும், கண்ட்ரோலிங் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் என்ன கொடுக்கும்? பிரைமரி. நல்லா கவனிங்கடா. எனக்கு வாலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, வாலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மண்ணில் ஏத்திக்கோங்க. அடுத்து ஸ்போரோ பாலின், வாலுக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்போரோ பாலின். அடுத்தது போலன் கிட், வாலுக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்போரோ பாலின், போலன் கிட்.
and the last one is exine proteins. Okay, trypsin எல்லாமே ஒண்ணுதான். exine proteins. இது நாலு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கும். கிளியர் மறக்கவே கூடாது. சரியா? சரி, இப்போ இந்த क्वेश्चन பார்த்தா ஈஸியா இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி டஃபா இருக்கு. மேபி டீச்சிங் மே ஈஸி. தேங்க் யூ முல்லையா. டெங்குவை விசித்திரமா ப்ரொனவுன்ஸ் பண்ண அதை சொல்லுமா. டெங்கின்னு தான் சொல்லணும். அதான் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன். சரியா? அது ஏன்னா நான் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கும்போது நான் வந்து என் ப்ரொஃபஸர் கிட்ட போய் சொல்றேன், சார் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, ஸ்டக்கான மாதிரி இருக்கு. ஓகே, ஐ திங்க் நவ் இட் இஸ் குட். ரீலோட் பண்ணிக்கோங்கடா. ஸ்டக் ஆயிட்டா இல்ல கிளியரா கேக்குதா? பசங்களா, நான் பேச கேக்குதா? நான் இருக்கனா தெரியுதா? ரிப்ளை பண்ணுங்கடா பாப்போம். கிளியர் சார், அவ்வளவுதான் தான். சரியா? நல்லா கவனிங்க. ஸ்டக் அண்ட் லோடிங். இப்ப ரெடி ஆயிடுச்சா? சாய் இப்ப ரெடி ஆயிடுச்சா? Everybody's having any issue? Is it all clear? இப்ப கிளியரா கேக்குதா? நான் கூட எனக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைச்சேன். லோடிங் ஃபார் யூசர். இப்ப ரெடியாடா? இப்ப ரெடியா இருக்கா? கிளியரா இருக்கா? Everybody's having any issue? ஓகே, ஜஸ்ட் மினிட்ரா, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அந்த கதையை முடிச்சிடறேன் நான். சரியா? ஓகே, ஒக்க நிமிடம். ஓகே, கிளியர். இப்ப கிளியரா? இப்ப எல்லாத்துக்கும் ஓகேவா? இப்ப யாருக்காவது லோடிங் இஷ்யூ இருக்கா? கிளியரா எல்லாத்துக்குமே? இப்ப கிளியரா பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒன் லாஸ்ட் கன்ஃபர்மேஷன், ஐ வில் கம்ப்ளீட் தட். நோ, லிட்டிலா ஸ்டக் ஆகுதா? சரி, ஓகேடா. ஒரே நிமிஷம். சரி, ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். நோ, லிட்டிலா ஸ்டக் ஆகுதா? சரி, ஓகேடா. ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஓகே எல்லாத்துக்கும்? இப்போ கிளியரா? ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க பாப்போம். லைட்ஸ் லாகிங், பட் பாத்துக்கலாம் கண்டிஷன். ஓகேடா முடிச்சிடலாமா? இப்போ ரெடியா? இப்போ எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன்னா அந்த டெங்கி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த டாக்டர் கிட்ட போறேன். என் ஃப்ரெண்டை கூட்டு போறேன். அவன் வந்து நான் சொல்லுவேன், அவன் வந்து பீகார் பையன். என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருக்கேன். பீகார் டைம்ல போக முடியாது அப்பெல்லாம். அப்போ என்னடா பண்ண ப்ரெஷர்ல உட்காந்துருக்கேன். சார் பையன் டெங்கு, என்ன பண்றது? இட் இஸ் நாட் டெங்கு, இட் இஸ் டெங்கி அப்படிங்கிறாரு. அப்புறம் ஐயோ இவர் அப்படின்னு உட்காந்துருந்தேன். அவர் கேட்கறாரு, வாட் ஹேவ் யூ பர்சனல் கேட்கறாரு, என்ன படிச்சுக்கலாம் கேட்கறாரு. நான் இந்த பயாலஜி டெக்னாலஜி எல்லாமே சொல்றேன். அப்ப அவரு அப்புறம் எப்படி நீ தப்பா சொல்ற அப்படின்னு கேட்கறாரு. இல்ல சார், நான் அப்படி சார் படிச்சேன், எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் பேசிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டு திருப்பி நான் வந்துட்டு ஏதோ கேட்க வந்தேன். சார் இந்த டெங்கு வந்து கியூரபிளா, இல்ல டெங்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டதுக்கு திருப்பி அவர் வந்து டெங்கி அப்படின்னு. அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டேன் இனிமேல் சொல்லி அவர்கிட்ட, சார் தயவு செஞ்சு நீங்க இனிமேல் ரிப்பீட் பண்ண, நான் மறக்கவே மாட்டேன், நான் எங்க போன சொல்றேன்னு சொல்லி அப்படி முடிவு பண்ணதான் இந்த டெங்கி. சரியா? சோ இட் இஸ் டெங்கி ஆக்சுவலி. கிளியர்? ஓகேடா, புரிஞ்சதா சாய்? புரிஞ்சதா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ப்ரொனன்சியேஷன் இஸ் டெங்கி ஆக்சுவலி. ஃபைன். இப்போ டெபிட்டம் பார்த்தாச்சு. என்ன பண்ணுது? வால் மெட்டீரியல் கொடுக்குது, ஸ்போரோபாலின் கொடுக்குது, போலன் கிட் கொடுக்குது, எக்ஸிலம் ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குது. 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, மண்டக்குள்ள ஏத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 4 விஷயத்துக்கு இந்த டெபிட்டம் ஹெல்ப் பண்ணுது. அது தவிர டெபிட்டம் டைப்ஸ் கேட்டா, எஸ், டெபிட்டம் நமக்கு என்ன இருக்கு? டைப்ஸ் இருக்கு. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பாருங்க. சோ செக்ரட்டரி டெபிட்டம் ஒன்னு வந்து செக்ரட்டரி டெபிட்டம். கிளியர்? ஓகே, செக்ரட்டரி டெபிட்டம் பாருங்க. அது வந்து பெரைட்ஸ் சொல்லலாம், கிளாண்டுலர்னு சொல்லலாம், செல்லர்னு சொல்லலாம். நேத்தே பார்த்ததான் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. The tapetum retains the original position and cellular integrity and nourishes the developing microspores. இந்த டெபிட்டம் வந்து அதே இடத்துல நின்னு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். அவ்வளவு விஷயம். ஓகே, அதே இடத்துல நின்னு அதோட இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணி அப்படியே கொடுக்கும். அப்போ இன்வேஷன் அர்த்தம்
இவன் என்ன பண்ணுவான், உள்ள பூர ஆரம்பிச்சிருவான் இந்த டெபிட்டம். அப்படியே உள்ள அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் உள்ள போய் ரிலீஸ் பண்ணுவான். ஓகே, உள்ள போய் ரிலீஸ் பண்ணுவான். கிளியரா இருக்கா, புரிஞ்சுதா? பாருங்க, the cell loses their internal tangible and medial walls and the protoplasm of all tapetum cell coalesces to form a periplasmodium. அப்படினா அந்த லேயர் எல்லாத்தையும் தாண்டி உள்ள போய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிப்ளாஸ்மோடியமா மாறி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவான். ஓகே, இன்வேசிவ் டெபிட்டம். Clear? Really, yes, really, dengue, yes. What if the doctor is watching this live? He'll be really happy. The doctor will be really happy. Okay, நான் சொன்ன மாதிரி பையன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு. But I never cross-checked it, okay? I think so that might be right because doctor can't lie. அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார் அவரு. 4 டைம் சொன்னாரு. என் மண்டைக்குள்ள ஏறுற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் நானும் அவன் வேற முடியாம உட்காந்துருக்கான். உள்ள லிவர்லாம் பாதி அவுட்டிங்காம உட்காந்துருக்கான். ஆனா சிரிச்சிட்டு இருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. ஏன்னா அவர் பண்ண அலப்புற அப்படி. ஓகே, fine. Okay, so functions of tapetum பாருங்கடா. It supplies nutrition to developing microspores. First point தெரியும். நம்ம அதே தான் ஸ்போரோபோலனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம படிச்ச அதே பாயிண்ட் தான்டா. போலன் கிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்ஸைன் போலனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த போலன் கிட்ட என்ன பண்ணனும்னா சொல்ல பாருங்க. It is by இது வந்து போலன்ல போய் ஒரு ஸ்டிக்கி சர்ஃபேஸா இருக்கும். ஓகே, நம்ம நேத்து பார்த்தது தான். அதனால என்ன ஆகுது, இந்த பீஸ் இந்த இன்செக்ட்ஸ்ல அட்ராக்ட் ஆகி வரும். அட்ராக்ட் ஆகி வந்துட்டு அது போலன் கொண்டு வந்து அப்படியே விட்டுரும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. ஒரு பொருள் வந்து எல்லோ கலரா அட்ராக்டிவா இருக்குன்னு வைப்போம். அந்த இன்செக்ட்ஸ் நேரா வரும். வந்து என்னடா உட்கார்ந்த உடனே அது ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட்ல இப்ப லோட் ஆயிடுச்சடா, பிக்க சொல்லுங்க பாப்போம். அலே லைவ் சாட் தெறிக்கி விட்டுருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. இப்ப கேக்குது எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, சூப்பரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நோ இட்ஸ் கிளியர். எஸ், அவ்வளோதான்டா, முடிச்சிடலாம்டா, அவ்வளோதான் விஷயம். சரியா? ஓகேடா பசங்களா. அதான் நான் சொன்னேன்டா, நம்ம வந்து படிக்கும்போது இந்த சில துஷ்ட சக்திகள் உலகப்பட தடுக்கதான் செய்யும் நம்மள. ஆனா நம்ம அதையெல்லாம் தாண்டி படிப்போம். நம்மளாம் போராடி வர டைப் தான். நம்மளாம் புரியுதா? நம்மளாம் போராடி வர டைப். நமக்குலாம் ஈஸியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க இந்த உலகத்துல. நம்ம தான் போராடி வாங்கணும். ஓகே, ரெடி? அல்ல டைலாக் எங்க பேசலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த இடத்துல பேசிட்டு. சரியா? ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்கடா, நல்லா யோசிச்சுக்கோங்க. கம்மிங் பேக் டு தி கிளாஸ். ஸ்போரோபோலன் பார்த்தாச்சு, போலன் கிட் பார்த்தாச்சு. எக்ஸைன் புரோட்டீன்ஸோட வேலை என்னன்னா, இந்த பிளான்ட்டுக்கு இந்த போலன் தேவை இல்லைன்னா அது முடிவெடுக்கிறது இந்த எக்ஸைன் புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ் என்ன பண்ணும், இந்த போலன் சரியில்லை சொல்லி அனுப்பி விட்டுரும். ஓகே, கிளியர்? ஆரம்பிப்போமா அடுத்து? யா. So write the advantages of conventional methods in artificial propagation. டே இன்னும் நமக்கு ஒரு 7 क्वेश्चन தான்டா. அழகா முடிச்சறான்டா. கரெக்ட்டா 10 நிமிஷம் டப்னு முடிச்சறா. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, சோ பாருங்க. அட்வான்டேஜஸ் என்ன, எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு நல்லா பாருங்க. கேள்வி நல்லா பாருங்கடா. ஆர்டிஃபிஷியல் ப்ரொபகேஷன் மூலமா, அதாவது நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரொபகேட் பண்றேன். ஐ மேக் இட் a lot. அப்பறனால என்ன பிரயோஜனம் பாருங்க. ஜெனடிக்கலி யூனிஃபார்ம், ஒரே மாதிரி. இவன் தான் பெஸ்ட்னு தெரிஞ்சா இந்த பிளான்ட் மாதிரி எல்லாத்தையும் வளர்த்துவேன், மார்க்கெட்டுக்கு ஃபுல்லா அனுப்பிடுவேன். ஓகே, குயிக் ப்ரொடக்ஷன், ஃபாஸ்டா. அந்த சீடு வளரணும், விதையாகணும், அதெல்லாம் வெயிட் பண்ண அவசியமே இல்லை. கடன் எடுக்க வேண்டியது, ஒரு டெஸ்ட் டியூப்ல போட வேண்டியது, வளர்த்த வேண்டியது. ஓகே, அடுத்து பாருங்க. சீட்லெஸ் போர் சீட் ஜெர்மினேஷனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். ஒரு மரத்துல விதையே இல்லை, ஏன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் விதையை வச்சு மட்டும் பண்ணல. பிளான்டிஷ் கல்ச்சர்ல எதை வச்சுனாலும் பண்ணலாம். ஸ்போர் சீடு வளர்க்க ரொம்ப டைம் ஆகுது, அதுவும் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் வந்து சீடு இருக்கணும் அவசியமே இல்லை, ஒரு லீஃப் வச்சு நான் பண்ணிடுவேன். எக்கனாமிக்கல் ப்ரொபகேஷன், இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. எனக்கு 1 ஏக்கர் லேண்ட் வேணும், 10 பேர் வேலை செய்யணும், மண்ணு அது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு, நம்மளுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். சால்னம் டியூபரேஷன் வளர்த்தலாம். கிராஃப்டிங் மூலமா என்ன பண்ணலாம், எனக்கு தேவையான ஹை ரெசிஸ்டன்ட் பிளான்ட் உருவாக்கலாம். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸி? ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. ஓகே, ஸோ 13வது கொஸ்டின், டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிசோட்ஸ் இன் எக்ஸாம்பிள். கிளியரா இருக்கா? 13வது கொஸ்டின் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? 13வது கொஸ்டின் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா?
யாருக்கா சந்தேகங்கள் இருக்கா? தீய சக்தி செயல்களை தூய சக்தியாகி நாம் தவிர்ப்போம். ஆண்டவரே. ஓகேடா, கண்டிப்பா தவிர்த்துருவோம். லாஸ்ட் லைவ் லிங்கா? எனக்கு புரியல. லாஸ்ட் காலையில் எடுத்து லைவ் விடாது. ஓகே, எனக்கு இப்போ பேஸ் பண்ண முடியாதுடா. நான் ஆக்சுவலி இந்த அட்மின் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணல. அட்மின் தனியாக ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்காரு. நான் சொல்கிறேன், சரியா? ஓகே கைஸ், அடுத்து பார்ப்போமா? டாமினன்ட் எபிசைட்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ட்ரேக் ரெடி போட்டாச்சு. ஓகே, சாய் ரெடி போட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே, நல்லா கவனிங்கடா. டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். டாமினன்ட்ங்கிற அர்த்தம் என்ன? நான் தாங்கிறது தான் டாமினன்ட். எவனா வேணா இருக்கட்டும், நான் தாங்கிறது டாமினன்ட். கரெக்டா? எபிஸ்டாசிஸ்ங்கிறது இந்த டாமினண்டா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றான், மற்ற எல்லாத்தையும் மாஸ்க் பண்றான். ஓகே, டாமினண்டா இருக்கிற என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் மாஸ்க் பண்றதா இவனோட வேலை. இப்ப நல்லா பாருங்க, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். எபிஸ்டாட்டிக் ஜீன் மாஸ்க் நான் அலிலிக் ஜீன். அப்படின்னா ஒரு ஜீன் இருக்குடா. நான் இன்னும் ஈஸியா சொல்ல பாருங்க. கேபிட்டல் W இருக்கு. ஓகே, கேபிட்டல் G இருக்கு, ஸ்மால் g இருக்கு. இந்த கேபிட்டல் W என்ன பண்ணுதுன்னா ஒயிட் கலர். கேபிட்டல் W வந்தாலே ஒயிட் கலர், கேபிட்டல் G வந்தாலே எல்லோ கலர், ஸ்மால் g வந்தாலே கிரீன் கலர். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. கேபிட்டல் G டாமினன்ட் தான், கேபிட்டல் W டாமினன்ட் தான், ஆனா ஸ்மால் g ரிசசிவ். கரெக்ட்? ஆனா எவன் வந்தாலும் சரி, கேபிட்டல் G வந்தாலும் சரி, கேபிட்டல் G வந்தாலும் சரி, ஸ்மால் g கேபிட்டல் G வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் W ஒருத்தன் வந்தா அவன் தான் டாமினன்ட். ஓகே, ஸோ தெளிவா சொல்ற கேளுங்கடா. இந்த இடத்துல கேபிட்டல் Wங்கிற ஒருத்தன் தான் மொத்த டாமினண்டா இருக்கான். ஓகே, நம்ம தெளிவா படிச்சிருப்போம். நல்லா கவனிங்க. நம்ம பேசிக்கா சார் இப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கேபிட்டல் D டாமினன்ட் சொல்லுவோம், கேபிட்டல் D ஸ்மால் t டாமினன்ட் சொல்லுவோம், கேபிட்டல் A டாமினன்ட் சொல்லுவோம், கேபிட்டல் A ஸ்மால் a டாமினன்ட் சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இந்த கேள்வி பதில் சொல்லுங்கடா. நல்லா பாருங்க, இதுல யார் டாமினன்ட்? T டாமினன்ட்டா A டாமினன்ட்டா? அப்ப என்ன சொல்லுவீங்க? சார் T யும் டாமினன்ட், A யும் டாமினன்ட். ஓகே, இப்போ இது பதில் சொல்லுங்க. இதுல யார் டாமினன்ட்? T டாமினன்ட்டா A டாமினன்ட்டா? சார் T யும் டாமினன்ட், A யும் டாமினன்ட். கரெக்டா? ஆனா இந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் படி பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் டாமினன்ட்டா இருக்கணும். ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. சோ இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன், நான் அதை சொல்ல வரேன் பாருங்க. இந்த இடத்துல கேபிட்டல் W வந்தாலும் சரி, ஸ்மால் W வந்தாலும் சரி, கேபிட்டல் G வந்தாலும் சரி, ஸ்மால் g வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் கேபிட்டல் W வந்துச்சுன்னா அவன் தான் டாமினன்ட். அவ்வளவுதான் பாயிண்ட். கிளியர்? அவ்வளவுதான், ஒரே விஷயம். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? அதுல கிளியரா இருக்கா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நல்லா பாருங்க. சோ ஒயிட் எபிஸ்டாட்டிக். அப்ப W permits color, capital G yellow, small g green. ஓகே, நான் சொல்றேன். W capital W white, G yellow, small g green. கிராஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்கிற F1ல அதான் சொல்றேன் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். கரெக்ட்? நல்லா பாருங்கடா, உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் சும்மா. ஓகே, பேசிக்கா வரைஞ்சு காட்டுறேன். இங்க நல்லா பாருங்க. டேய் பசங்களா, உங்களுக்கு டாமினன்ட் எபிசைட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு சார் எனக்கு ஒண்ணுமே புரியல, கஷ்டமா இருக்குன்னா நான் வந்து QOD இந்த சேனல்ல வீடியோஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த வீடியோஸ்ல டாமினன்ட் எபிசைட்ஸ் ஒரு क्वेश्चन மட்டும் தனியா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா. கண்டிப்பா போய் பாருங்க, சரியா? நமக்கு இங்க டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் கிராஸ் பண்றேன் பாருங்க. கேபிட்டல் W, ஸ்மால் g, ஸ்மால் w, கேபிட்டல் W. இது பேசிக் கிராஸ். நான் கிராஸ் பண்றேன். எனக்கு கிடைக்குது பாருங்க, F1 கிடைக்குதா? இப்போ நல்லா பாருங்க. ஓகே, இப்படி ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இது வந்து ஒயிட்டா இல்ல எல்லோவா இல்ல கிரீனா? ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான். அவ்வளவுதான். சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு நீங்க ஒயிட்னு சொல்லலாமா, இதை நீங்க எல்லோன்னு சொல்லலாமா, கிரீன் சொல்லலாமா? சில பேர் என்ன சொல்லுவீங்க, சார் W கேபிட்டலா இருக்கு ஒயிட்னு சொல்லலாம். சில பேர் சார் G கேபிட்டலா இருக்கு எல்லோன்னு சொல்லலாம். ஆனா குட்டி வராது, குட்டி வந்து ரெசசிவ். ஸோ கேபிட்டலா இருக்கு டாமினன்ட் தான் சொல்லுவீங்க. ஆனா நான் என்ன சொல்லுங்க, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் படி ஒருத்தன் தான். அப்போ இந்த கேபிட்டல் W தான் அதுக்கான ஜீன். அப்போ கேபிட்டல் W வந்தாலே அந்த இடத்துல ஒயிட்னு அர்த்தம். அவ்வளவுதான்டா. அவ்வளவு கரெக்டா போட்டீங்க. அவ்வளவுதான், யூ கைஸ் ஆர் ரைட். மீனுக்குட்டி எல்லோ வராது மீனுக்குட்டி. ஏன்னா கேபிட்டல் G எல்லோ கொடுத்தாலுமே கேபிட்டல் G விட டாமினன்ட்டா இருக்கிறது யாரு? கேபிட்டல் W. அப்போ W தான் வருவான். ஓகே,
ஃபைன். ஊருக்கு ஒரு டான், அந்த டானுக்கே டான் இருப்பான்ல, அந்த டான் தான் W. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12 3:1 ரேஷியோ வரும். ஓகே, இன்னைக்கு சும்மா நீங்க பேசிக்கா நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கொண்டா, சரியா? கான்செப்ட் நான் சொன்னது தான், அவ்வளோ கான்செப்ட். இது இன்னும் ஒரு டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் 20 மினிட்ஸ் வந்துடும், தெளிவாக 20-25 மினிட்ஸ் ஆயிரும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால. ஆனால் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் பிளான் பண்ணி பண்ணுற சீரீஸுங்கனால நம்ம ஃபுல்லாக 20 மினிட்ஸ் எடுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸியாக குயிக்காக அந்த QODயில் போய் பார்த்துருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ் பார்த்துருவோமா? GM யாரும் எனக்கு கமெண்ட்ல கேட்ட மாதிரி பார்த்து, GMO நமக்கு ஆபத்தானு யார் கேட்ட பார்க்கல, அதுக்குள்ள டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். பாருங்க, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட் GMOட ஆபத்துக்கு என்ன பார்த்துருவோமா? அவ்வளோதான், எல்லாரும் வெயிட் கரெக்டாக போட்டிருக்கீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. GM ஃபுட்ஸ் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட்ஸ், அதாவது நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு வைல்டு வெரைட்டி, நேச்சுரலாக இருக்கிற அந்த பொருளை நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன், நல்ல விதமாக தான் மாடிஃபை பண்ணுறேன், ஆனாலும் அந்த கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பார்ப்போமா என்னங்கிறது? மார்ஷல் கிளியரா பாருங்க. ஹை ஈல்டு பெனிஃபிட்ஸ், நிறைய ஈல்டு கிடைக்கும், ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணுறேன். அப்போ நல்லா ஹை ஈல்டு, பெஸ்டிசைட் எனக்கு யூஸ் பண்ண வேண்டாம், சாயிலை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அண்ட் கன்சர்வ் மைக்ரோப்ஸ், அந்த சாயில கூடிய மைக்ரோப்ஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். இப்போ ரிஸ்க் பாருங்க, மேபி லிவர் கிட்னி இஷ்யூ வரலாம், கேன்சர் வரலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம், அலர்ஜிஸ் வரலாம், இம்யூன் இஷ்யூஸ் வரலாம். நீ தான் கேட்டியா மார்ஷல்? ஓகே, புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? அதாவது GMO வந்து நிறைய பேர், அதாவது BT காட்டன் எல்லாம் அடிச்சு ஓட விட்டானுங்க. என்ன காரணம்னா பயம், மக்களுக்கு பயம். ஓகே, இப்போ யூஸ் பண்றோம், BT பிரிஞ்சால், BT டொமேட்டோ எல்லாம் இருக்கு, எல்லாம் இப்போ யூஸ் பண்றோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மக்கள் அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இட் டேக் டைம். அதனால அதெல்லாம் நமக்கு ரிஸ்கே வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. ஓகே, காட் இட். அடுத்த விஷயம் பார்த்துருவோமா? அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் 5 கேள்வி தான், முடிச்சிடலாமா? What are the benefits of agroforestry? பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? agroforestry இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாருங்க, ஒரே வார்த்தையில. நான் எப்படி ரைபோசைம் RNA பிளஸ் என்சைம் சொன்னோம், அதே மாதிரி தான் பாருங்க. Agriculture plus forestry, you call it as agroforestry. Okay, clear? BT na என்னது? BT na Bacillus thuringiensisல உருவாகுற, அதை வச்சு உருவாக்குற ஒரு காட்டன், அது BT காட்டன். தனியா படிச்சிருப்பீங்க, சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்கு சார் GM ஃபுட்ஸ் இருக்கு, தேவையில்லை, வெளியே பார்க்கறது நம்ம பசங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க தானே சாப்பிட்றீங்க, உங்களுக்கு தான் டிராகன் ஃப்ரூட் பிடிக்குங்கிறீங்க, அது பிடிக்குங்கிறீங்க, இது பிடிக்குங்கிறீங்க. நாங்களா சொன்னோம்? நம்ம ஊர்ல கொய்யாப்பழம் இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு, அதான் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோமே. இல்லடா முடிச்சிடலாம், குயிக்கா முடிச்சிடலாம்டா, அசால்ட்டா முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இதுல மார்க் மிஸ் பண்ண முடியாதுடா, ரொம்ப முக்கியம், சரியா? டப் டவுன் முடிச்சிடலாம். எஸ், பாருங்க. ஸோ அப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சரையும் ஃபாரஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். நீ மொத்தமாக அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணால் உனக்கு நல்லது, இந்த உலகம் நல்லது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் அக்ரிகல்ச்சர் இல்லை, காடு தான் இருக்குது, நீ தான் அக்ரிகல்ச்சர் உருவாக்கியிருக்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காடும் வேணும், அக்ரிகல்ச்சர் வேணும். ஸோ யூ கேன் மிக்ஸ் இட். சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், ஸ்டெபிலைசஸ் சாயில் salinity அண்ட் வாட்டர் டேபிள், ரெடியூசஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் பண்ணலாம். அப்போ நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணி வளர்த்துறதுனால காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மரங்களோட பயன்கள் என்ன, மண்ணை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், அப்போ லேண்ட்ஸ்லைடு வராது, அதே மாதிரி வாட்டர் ஹோல்டு பண்ணும், அப்போ வாட்டர் பொல்யூஷன் இஷ்யூ வராது. அது பாருங்க, இம்ப்ரூவ் நியூட்ரியன் சைக்கிளிங் பிட்வீன் ஸ்பீஷீஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் ஆர்கானிக் மேட்டர். அதாவது ஒரு பொருள் இறந்துருச்சு, இப்போ அங்கேருந்து ஆர்கானிக் மேட்டர் ரிலீஸ் ஆகும், அந்த ஆர்கானிக் மேட்டர் நேரம் என்ன பண்ணும், அந்த பிளான்ட் கன்சியூம் பண்ணி திருப்பி அந்த பிளான்ட்லேருந்து இன்னொரு பொருள் உருவாகும். இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்குள்ள என்ன வேணும், காடுகள் வேணும். ஓகே, கிளியர், புரிஞ்சுதா? ஃபைன். Trees create a favorable microclimate for crops and maintains O2 CO2 balance. பசங்களும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி என்னன்னா, டைம் எப்போ முடிப்பீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு மார்க் வாங்கணுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் கவலையே பட வேணாம், சரியா? மார்க் மட்டும் வாங்குவோம், எஃபர்ட் மட்டும் போடுங்க. கிளியர்? ஸோ தைரியமாக உட்காந்து ஃபுல்லாக முடிச்சிருவோம்.
பாருங்க. So trees create a favorable microclimate for crops and maintain O2 CO2 balance, atmospheric temperature, relative humidity. கரெக்டா இல்லையா? இந்த ட்ரீஸ் என்ன பண்ணும்? ட்ரீஸ் கிராப்ஸ்ல சேர்ந்து ஆக்சிஜன் கண்டென்ட், கார்பன் கண்டென்ட் எல்லாமே ரெகுலேட் பண்ணும். ஓகே, and suitable for dryland areas with minimum rainfall, good alternate land use system. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். ஓகே, நம்ம லேண்ட்ஸ்லைடுக்கு படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஓகே, கிளியர்? அடுத்து பாத்துருவோமா? யா, இப்போ பாருங்க, மல்டி பர்பஸ் ட்ரீ. நான் வந்து ஒரு 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 மெய்ஸ் வளர்த்துறேன், ஒரு ரைஸ் வளர்த்துறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ரைஸ் மட்டும் எடுக்க முடியும். ஆனால் நான் ஒரு மரம் வளர்த்துறேன்னா அந்த சில மரத்தில் மல்டி பர்பஸ் இருக்கும். என்ன? அது உட்டு தரும், அது அப்புறம் டேனிங் ரெஸ்ட்னு ஒரு பொருள் தரும், அண்ட் பேப்பர் பண்ணலாம், ஃபயர்வுட் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம் எனக்கு. அப்போ மல்டி பர்பஸ் ட்ரீஸை நான் எப்படி பண்ணலாம்? காடுகளில் தான் நான் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ தட் ஆல்சோ கேன் பி டன். So it is used as farm forestry for extension of forest, mixed forestry, shelter belts and linear strip plantations. ஓகே, என்ன பண்ணலாம்? காடுகளை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அதை வளர்த்தலாம், அதுக்கு தேவையான ஷெல்டர் கொடுக்கலாம். இப்போ ஃபாரஸ்டே பாருங்கன்னா, நான் வந்து ஒரு கிராப்பை வளர்த்துறேன், ஒரு சின்ன கிராப் வளர்த்துறேன், அந்த கிராப்புக்கு ஷெல்டர் வேணும். நான் போய் வெளியே ஒரு வேலி கட்டி வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக பக்கத்துலேயே நான் இன்னொரு பெரிய மரத்தை வளர்த்துட்டேன்னா அந்த மரம் என்ன பண்ணும்? இதுக்கு ஷேட் கொடுக்கும். இதுதான் அந்த மிக்ஸுங்கிறது, யூனிட்டிங்கிறது. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் டயக்ராம். ஈஸி கொஸ்டின். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, டெக்ஸ்ட் மட்டும் போட்டுடுங்கடா, முடிச்சுட்டுருவோம். அது பிளேக் இல்ல ஜைலம், அது ட்ரேக். பிளேக் ஓடிட்டான், வந்தா அப்புறம் பாதியில போயிட்டான். கேட்கணும் என்னன்னு. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் டயக்ராம் பார்த்துட்டு பாருங்க. இதான்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, தயவு செஞ்சு எல்லாம் வரைஞ்சிருங்கடா. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இப்படி போட்டுருங்க, அப்புறம் இன்னொரு ரவுண்ட் இப்படி போட்டுருங்க, இங்க இன்னொரு ரவுண்டு போட்டுருங்க. கிளியரா இருக்கா? உங்களுக்கு டயக்ராம் தெரியுதுன்னா அதுவே போதும்டா. சில பேர் உங்க கைகளால் வரைங்க, கால்களால் வரைங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வரைஞ்சிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு இதுக்குள்ள மெயினா வரையணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து 2 போலார் நியூக்ளியை. ஓகே, இது நான் கொஞ்சம் கோணையா வரைஞ்சிருக்கேன், இடம் இல்லாதனால ஸ்ட்ரைட்டா வரைஞ்சுக்கோங்க. ஓகே, 2 போலார் நியூக்ளியை வரைஞ்சிட்டு இங்க 3 செல் வரைஞ்சிருங்க. ஓகே, கிளியரா? அதே மாதிரி இங்க 3 செல். நல்லா கவனிங்கடா. இந்த செல் எக்னு சொல்லுவோம், இது பெருசா வரையணும். ஓகே, இது வந்து சினர்ஜிட்ஸ். இது ரெண்டு என்ன சொல்லுவோம்? போலார் நியூக்ளியன்னு சொல்லுவோம். இங்கே எழுதுறேன். சரியா? அண்ட் இதை வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தெரியுதா? இதுதான் நியூசெல்லஸ். வாட் டு யூ கால் இட் அஸ்? நியூசெல்லஸ். அப்ப பார்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னா, வெளிய லேயர்ல இருந்து ஆரம்பிங்க. வெளிய இருக்கிற லேயர் தான் இன்டெகுமெண்ட்ஸ். ஓகே, வெளிய இருக்கிற லேயர் தான் இன்டெகுமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிருங்க. ஓகே, அப்படியே வரும்போது இந்த இடத்துல ஸ்பேஸ் தெரியுதா? இந்த ஸ்பேஸ் தெரியுதா? இந்த ஸ்பேஸ் இதுதான் செலாசல் எண்ட். ஓகே, இந்த செலாசாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது மைக்ரோபைல். ஓகே, வரைஞ்சாச்சு. அப்படியே உள்ள போவோமா? உள்ள போகும்போது இங்க வெளியே யார் இருக்கா? இந்த இடம், இதுதான் நியூசெல்லஸ். அது வரைஞ்சாச்சா? அப்படியே உள்ள வரும்போது இங்க ஒரு லேயர் தெரியுதா? இங்க ஒரு பிளாக் கலர்ல, இதுதான் எம்ப்ரியோ சாக். அது வரைஞ்சாச்சா? அப்படியே உள்ள டீடைலா போகும்போது செகண்டரி நியூக்ளியஸ், இதுதான் போலார் நியூக்ளியஸ் வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா? அடுத்து அப்படியே வரும்போது எக் பெருசா இருக்கா? பக்கத்துல 2 சினர்ஜிஸ் இருக்கா வரைஞ்சிருக்கோமா? அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கா? வரைஞ்சிருக்கோமா? அப்புறம் இந்த பார்ட் தான் ஃபியூனிக்கல்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அப்ப அந்த பார்ட்ஸ் வெளியே பிடிச்ச அப்படியே வரைஞ்சுன்னு ஈஸியா உள்ள வரைஞ்சு கொண்டு வந்துடலாம். அது பிரச்சனையே இல்லை, ஈஸியா வரைஞ்சு கொண்டு வந்துடலாம். ஒவ்வியூல் தான் 10th ல தெரியும். கரெக்ட், 10th ல தெரியும்டா. ஆனாலுமே நீங்க பயப்படுறீங்க, அதனால சொல்றேன். சரியா? ஓகே, so basic structure பாருங்க. The main part of ovule is the nucellus, which is enclosed by 2 integuments leaving an opening called micropyle. அவ்வளவுதான். நீங்க டயகிராம் கிளியரா இருக்குல்ல? அப்ப அந்த இன்டெகுமெண்ட் சேரும்போது அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கு. எந்த ஓப்பனிங்? செலாசாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஓப்பனிங் யார்? மைக்ரோபைல். அவ்வளவுதான். ஓகே,
ஸோ இந்த ஓவரி எப்படி அட்டாச் ஆயிருக்கு? ஃபியூனிக்கல்ஸ்ங்கிற ஒரு பார்ட் மூலமா அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது சலாசில், அதான் பேசல் பார்ட். நல்லா பாருங்கடா, இங்க பாருங்க, ஃபியூனிக்கல்ங்கிற ஒரு பார்ட் மூலமா இந்த ஓவியல் அட்டாச் ஆயிருக்கு. இந்த இடத்துல மைக்ரோபைல், இந்த இடத்துல சலாசில். இது புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து பாருங்க, the embryos contain 7 cells and 8 nuclei located within the nucleus. நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா, ஆன்டிபோடல் செல்ஸ், சினர்ஜிட்ஸ், எக், போலார் நியூக்ளை, இவனுங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா இந்த கவுண்ட் வந்துடும். ஓகே, 3 cells in micropylarent form the egg apparatus. யார் பார்த்தோமா? எக், 2 சினர்ஜிட்ஸ், அதான் எக் apparatus. And the 3 cells at the chalaza end are antipodal cells. 3 antipodal cells, அதையும் பார்த்தாச்சு. The remaining 2 nuclei are called polar nuclei found in the center. டேய் பசங்களா, இதுல வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन இருக்குடா. ஹாஃப் இயர் ரஷ்ல இந்த क्वेश्चन சொல்லி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் கேள்வி இருக்கு. நீங்க பார்க்கும்போது அந்த ரவுண்ட் மட்டும் வரையணும் பாருங்களா. இங்க பாருங்க, இங்க வந்து 3 செல் இருக்குன்னு போட்டோம், இங்க 3 போட்டோம், இங்க 3 போட்டோம், இங்க 2 போட்டோம். அப்ப எண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 8 செல் சொன்னா தப்பு. 7 செல்லு 8 நியூக்ளை. நல்லா பாருங்க, இங்க எழுதி இருக்கீங்க 7 cells 8 nuclei. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் பாருங்க, ஒரு செல்லுன்னு சொல்லணும்னா அது ப்ராப்பரா கவரிங் சைட்டோபிளாசம் எல்லாம் வேணும். அப்ப இது செல்லு, இது செல்லு, இது செல்லு, இது செல்லு, இது செல்லு, இது செல்லு, அப்ப 6 செல் இருக்கு. இத ரெண்டையும் ஒரு செல்லா கன்சிடர் பண்ணும். ஓகே, ஏன்னா அது ரெண்டுக்கும் தனித்தனி சைட்டோபிளாசம் இல்ல, தனித்தனியா செல் வால் இல்ல, அப்ப அவனை ஒரு செல்லா கன்சிடர் பண்ணும். அப்ப மொத்தம் 7 செல், 1 2 3 4 5 6 7 செல். ஆனா நியூக்ளியஸ் பாருங்க, இவனுக்கு ஒரு நியூக்ளியஸ், இவனுக்கு ஒரு நியூக்ளியஸ், இவனுக்கு 3 6, இது ரெண்டும் தனித்தனி நியூக்ளியஸ் வச்சிருக்கான். அப்போ அங்க என்ன நடந்திருக்கு? கேரியோ கைனசிஸ் நடந்திருக்கு. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாப்போமா? நீ முடிச்சு சொல்லி தரேன். சரி, முடிச்சு சொல்லி தரேன். ஓகே, so the remaining 2 nuclei are called polar nuclei found in the center. அப்ப egg apparatus பார்த்தாச்சு, அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அடுத்து விஷயம் பாத்துருவோமா? அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல் பாத்துருவோமா? எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸிடா, எல்லாமே ஈஸி. சரி, நல்லா கவனிங்க. சீட் டிஸ்பர்சலோட பயன்கள் கேக்குறாங்க. சீட் டிஸ்பர்சலோட பயன்கள் தெளிவா முடிப்போம். சீடு வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறதுனால என்ன பயன்? நல்லா பாருங்க. சீட்ஸ் எஸ்கேப் மோர்டாலிட்டி நியர் பேரண்ட் பிளான்ட்ஸ் பை அவாய்டிங் predation, disease and competition. ஓகே, சீடு என்ன பண்ணுது? மோர்டாலிட்டிங்கிற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுது. மோர்டாலிட்டி சாகிறது. ஏன்? அந்த பிளான்ட்டை தேடி ஒருத்தன் அந்த பிளான்ட்டை சாப்பிட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சீடே சாப்பிட்டுருவான். அப்போ சீடு என்ன ஆகுது? அந்த இடத்துல என்ன ஆபத்து? சீடு தப்பிச்சு போயிடுவான். எஸ்கேப்ஸ். ஓகே, ஃபைன். And dispersal allows seeds to reach and occupy favorable sites for growth. அந்த சீட் டிஸ்பர்ஸ் ஆகிறதுனால தான் கரெக்ட் இடத்துக்கு போக முடியுது. ஓகே, தப்பான இடத்துக்கு போனால் சீடு வளராது. சீடு விதைக்கிற இடத்துல விதைச்சாதான் நல்லா வளரும். அப்போ அதுக்கு என்ன? கரெக்ட் இடத்துக்கு போகணும். ஓகே, important for movement of plant genes, especially in self-fertilized flowers and maternally transmitted genes in outcrossing plants. நல்லா கவனிங்க, பிளான்ட் ஜீன்ஸ் வந்து மூவ் ஆகணும்டா. எனக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வளரணும்னா ஒரே ஜீனு ஒரே சீடு தான் வேலைக்கு ஆகுது. சில டிஃபரன்சஸ் வரணும், சில வேற வேற கேட்டகரி ஜீன் வரக்கூடிய சீடு வந்தாதான் இது நல்லா டெவலப் ஆகும். ஓகே, எஸ்பெஷலி செல்ஃப் ஃபர்டிலைசர், அதாவது செல்ஃப் பாலினேஷன் பண்ற பிளான்ட் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கிட்டே மேல் கேமெட் இருக்கு, அவனுக்கிட்டே ஃபீமேல் கேமெட் இருக்கு, அதே சீடு. இப்படியா இருந்தா எப்படி வேரியேஷன் வரும்? அப்போ செல்ஃப் பாலினேஷன் இருக்கிற பிளான்ட்ஸ்ல கண்டிப்பா அது சீட் டிஸ்பர்ஸ் ஆகி ஆகணும். டிஸ்பர்ஸ் ஆனால் தேர் ஆர் ஹை சான்சஸ் புது ட்ரைட் உள்ள வரலாங்கிறது. சரியா? புரிஞ்சுதா? அடுத்து கவனிங்க. சீட் டிஸ்பர்சல் பை அனிமல் எய்ட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீஷிஸ் ஈவன் இன் ஹியூமன் ஆல்டர்ட் ஈகோசிஸ்டம். மனிதர்கள் வந்து இந்த ஈகோசிஸ்டம் நாஸ்தி பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கும்போது அந்த இடத்துல சீட் டிஸ்பர்ஸ் இந்த ஈகோசிஸ்டம் திருப்பி ரீபில்ட் ஆகலாம், திருப்பி உருவாகலாம். ஓகே, knowledge of fruit and seed dispersal is key for functioning and establishment of ecosystem and for maintenance of biodiversity. அப்போ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ecosystem டெவலப் ஆகும், நல்லா மேல வரும். சரியா? பிரச்சனை இல்லை. ஓகே, பசங்களா, மைக்ரோஸ்போரோஜென்சி எல்லாம் கேட்டிருக்கீங்கடா. நான் இப்போ சொல்றேன், தெளிவா ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. யூ கேன் சர்ச், இந்த ஒன் ஷார்ட்லி சொல்லி கொடுத்துருக்கேன். இல்ல பிரச்சனை இல்லை, எனக்கு திருப்பி வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா, நான் இதை முடிக்கிறேன். இதை முடிச்சுட்டு நமக்கு டைம் இருந்தா பார்ப்போம், இல்லை நாளைக்கு எப்படி லைவ் வரதானே போறேன், நாளைக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? அதை நீங்க கவலையே பட வேண்டாம். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் அது கண்டிப்பா கிடைச்சிருக்கும், அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் மோனோகோசி. இந்த கொஸ்டின் பார்த்துருவோமாடா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ரா. பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இந்த கொஸ்டின் கிளியரா இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஐடியா இருந்தால் பார்க்க முடியும். யூ நீட் அன் ஐடியா டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியரா? ஒரு கிளியர் மெசேஜ் போட்டு குயிக்கா சொல்லி கொடுத்துறேன்.
ஃபைன், பார்த்துருவோமா? ரெடியா? ஓகே பாருங்க. ஓகே, ஸோ டைகாட் சீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பசங்க, நான் ஈஸியாக சொல்கிறேன் கேளுங்கடா. இது வந்து ஒரு காட்டிலிடன், இது இன்னொரு காட்டிலிடன். அப்போ மொத்தம் 1 1 2 காட்டிலிடன்ஸ். ஓகே, இது வந்து எம்ப்ரியானிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது மொத்தத்தையும் மொத்தமாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? எம்ப்ரியானிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைகாட் சீட், இது மட்டும் தெளிவாக சொல்ல கேளுங்க. அட்டாச்மெண்ட்ஸ், நான் ஒவ்யூல் டயக்ராம் காட்டினேன்ல, அந்த ஒவ்யூல் டயக்ராமில் நீங்கள் எப்படி ஹைலம் பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? ஹைலம் பார்த்தீங்க, ஃபியூனிகுலஸ் பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? ஃபியூனிகுலஸ்ங்கிறது அட்டாச் இருக்கு. அப்போது மெச்சூர் சீட்ஸ் அட்டாச் டு ஃப்ரூட் வால் பை ஃபியூனிகுலஸ், அதே ஃபியூனிகுலஸ் தான். ஒவ்யூல் இருக்கிற மாதிரியே தான் இங்கே இருக்கும். ஓகே, டிஸப்பியர்ஸ் லீவிங் ஹைலம் ஸ்கார்ஸ். அப்போ இது அட்டாச்சே அடுத்து ஃப்ரூட்டாக மாறும்போது அது விட்டு போகணும். அது விடும்போது சின்ன ஒரு தழும்பு ஏற்படுத்தும், அதான் அந்த ஸ்கார். ஓகே, கிளியர்? அடுத்து பாருங்க மைக்ரோபைல். அங்கே நம்ம ஒவ்யூல் டயக்ராம்ல பார்த்தோம் மைக்ரோபைல் என்று ஒரு ஓப்பனிங், அதுக்கு ஆப்போசிட்ல செலாசில் என்று பார்த்தோம். அப்போ மைக்ரோபைல் வந்து அதே தான் இங்கேயும் சேம். ஸ்மால் போர் பிலோ ஹைலம் அலோஸ் O2 and வாட்டர் என்ட்ரி டியூரிங் ஜெர்மினேஷன். இந்த கடலை இருக்குல்லடா, இந்த கடலை, அந்த கடலை உள்ள பார்க்கும்போது அது தண்ணிக்குள்ள வைக்கும்போது சின்ன ஒரு போர் வழியாக தண்ணி ஏறும். இந்த கடலை ஸ்குவீஸ் பண்ணினா தண்ணி வெளியே வரும். அந்த எண்டு தான் இந்த மைக்ரோபைல் எண்டு. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க சீட் கோட். சீட் கோட் எப்படி இருக்கு? சீட் கோட் பொறுத்த வரைக்குமே நம்ம இன்டெக்யூமெண்ட்ஸ் சொல்லுவோம், சரியா? ஓகே, அந்த இன்டெக்யூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்யூல பார்த்தோமா, இன்டெக்யூமெண்ட்ஸ் லேயர்ஸ் பார்த்தோமா, அதே தான் இங்கே. ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கு. ஒருத்தன் பேர் டெஸ்டா, இன்னொருத்தன் பேர் டெக்மென். மறந்துடாதீங்க, ஒருத்தன் பேர் டெஸ்டா, இன்னொருத்தன் பேர் டெக்மென். ஓகே, அப்போ நான் ஒவ்யூவில் படிக்கும்போது ஜென்ரலாக என்ன படித்தேன்? நான் இன்டெக்யூமெண்ட் படிக்கிறேன். இது அப்படியே டெவலப் ஆகி ஒரு சீடாக மாறும்போது அந்த இன்டெக்யூமெண்ட்ஸ் ரெண்டாக பிரியுது. ஒன்று டெஸ்டா, இன்னொன்று டெக்மென். டெஸ்டாங்கிறது அவுட்டர் லேயர், டெக்மெனுங்கிறது இன்னர் லேயர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க காட்டிலிடன்ஸ். 2 லேட்ரலி அட்டாச் டு எம்ப்ரியானிக் ஆக்சிஸ். நல்லா பாருங்க, 2 இருக்கா? ஒன்று லேட்ரலி சைடில் அட்டாச் ஆயிருக்கு. எங்க? எம்ப்ரியானிக் ஆக்சிஸ்ல. அவ்வளோதான், டயக்ராம்ல முடிச்சிடலாம். ஓகே, அதோட வேலை என்ன? இதோட வேலை என்னன்னா ஸ்டோர் ஃபுட். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டா டைகாட்டில் இந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய எண்டோஸ்பெர்ம் இருக்காது மோஸ்டா, ஆனால் சிலதில் இருக்கும். அப்போ இல்லாத அந்த எண்டோஸ்பெர்முக்கு பதிலாக ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது யாரு? காட்டிலிடன்ஸ். ஓகே, அப்போ சிலதில் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். ஃபார்ஸே இங்கே பாருங்க, இந்த கேஸ்டர் பிளான்ட்ல என்ன இருக்குன்னா எண்டோஸ்பெர்ம் இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இந்த காட்டின் வேலையை பார்த்துவான். ஆக்சுவலி இந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ற வேலை வந்து எண்டோஸ்பெர்மோட வேலை தான். ஓகே, அது டைகாட்ல இல்லாதனால நிறைய பிளான்ட்டுக்கு இல்லை, ஆனால் கம்மியாக சில பேருக்கு இருக்கு. நிறைய பேருக்கு இல்லாதனால அது வந்து காட்டில் எடுத்துக்குது அந்த ஃபங்க்ஷன். ஓகே, எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் பாருங்க, ராடிக்கல் அண்ட் நமக்கு இன்னொன்று பாருங்க ப்ளூமியல் இருக்கு. பாருங்க ராடிக்கல் ப்ளூமியல் ஒன்றும் இல்லடா, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ராடிக்கல். ஓகே, மேலே இருக்கிறதெல்லாம் ராடிக்கல், கீழே இருக்கிறதெல்லாம் ப்ளூமியல். அதாவது ரூட்டுக்கு போகிறது வந்து மேலே கீழே சொல்ல முடியாதுடா. ரூட்டுக்கு போகிறது வந்து நமக்கு டேக் இட் அஸ் ராடிக்கல் அண்ட் ஷூட்டுக்கு போகிறது எல்லாமே ப்ளூமியூல். சரியா? புரிஞ்சுதா? ஸோ ஆறா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராடிக்கல், ரூட்டு, ப்ளூமியூல், ஷூட். ஓகே, அடுத்து பாருங்க எபிகாட்சில் அண்ட் ஹைப்போகாட்சில். நல்லா கவனிங்கடா. எபிகாட்டில் above the cotyledon level, hypocotyl is cylindrical between cotyledon level. இங்க பாருங்க, இப்போ இதை வந்து நான் ராடிக்கல்னு போட்டிருக்கேன் ஃபார்ஸே. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போடுறதுக்கு நான் இங்கே ப்ளூமியூல்லே போட்டுறேன். ஓகே, இது நான் எதுக்கு போடுவேன்னா அந்த நீட் பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ப்ளூமியூல்னா எப்பவுமே அழகு இருக்கும், அப்படிலாம் இல்லைடா. ஷூட்டுக்கு போகிறது எல்லாம் ப்ளூமியூல், ரூட்டுக்கு போகிறது எல்லாம் ராடிக்கல். அப்போ பொசிஷன் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே நான் ப்ளூமியூல் போட்டிருக்கேன், சரியா? இங்க வந்து ராடிக்கல்னு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க,
இந்த எம்ப்ரியானிக் ஆக்சிஸ்ல இருந்து இந்த plumule எண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்பேஸ் என்ன சொல்றாங்க? எஸ், எபிகார்டல் சொல்றாங்க. கிளியர்? ஹைப்போகார்டல்னா இந்த இடத்துல இருந்து இந்த ரேடிக்கல் எண்ட் வரைக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் ஹைப்போகார்டல். ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப டைகாட் அழகா பிரிச்சாச்சு. இனி அடுத்து மோனோகாட் பத்துருமா பாருங்க. மோனோகாட் சீட். ஃபர்ஸ்ட் கேரியாப்சிஸ், one seeded paddy fruit enclosed by brownish husk. ஜென்ரலா சுத்தி ஒரு ஹஸ்க் இருக்கும். நம்ம தவிடுன்னு சொல்லுவோம். ரைஸ்ல ரைஸ் தவிடு பாத்துறீங்களா? அந்த ஹஸ்க் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? கேரியாப்சிஸ் சொல்லுவோம்டா. அது ஒரு சீட் கோட், brownish membranous adheres to grain. அப்ப உள்ள வந்து எண்டோஸ்பெர்ம். எங்க? அங்க டைகாட்டிலிடன்ல எண்டோஸ்பெர்ம் இல்ல, டைகாட் மட்டும் தான் இருக்கும், கார்டினன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எண்டோஸ்பெர்ம் ரொம்ப ரேரா இருக்கும். இங்க எண்டோஸ்பெர்ம் இருக்கு. அப்ப இந்த எண்டோஸ்பெர்ம் என்ன பண்ணும்? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி நியூட்ரிஷனை பார்த்துக்கும். ஸ்டோரேஜ் இஷ்யூ பாத்தீங்களா? எபித்தீலியம் லேயர். அவ்வளவுதான்டா. இப்போ இந்த எம்பிரியோ பாருங்க, குட்டியா இருக்கும், ஒரு ஷீல்ட் இருக்கும், ஒரு லேட்டரல் சைடுல ஒரு ஆக்சிஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே plumule ரேடிக்கல் பாத்தீங்களா? ஷூட் ஆக்சிஸ் plumule ரேடிக்கல் இருக்கு. இப்போ இந்த ஷூட் ஆக்சிஸ், அதாவது இந்த plumule வந்து என்ன சொல்றோம்? நம்ம ஸ்டெம்மா போது சொல்றோம். அப்ப இந்த ஸ்டெம்முக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா கோலியோப்டைல் ஷீட். அப்ப ரூட் உருவாகுது. ரூட்டுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு பாத்தீங்கன்னா கோலியோரைசா. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ரைசான் வந்தாலே நம்ம ரேடிக்கல் ரூட்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க ஸ்கூட்டலம். சப்ளைஸ் ஃபுட் டு எம்பிரியோ ஃப்ரம் எண்டோஸ்பெர்ம் எபித்தீலியம். அதாவது எண்டோஸ்பெர்ம் வேலை என்ன? ஃபுட்டை ஸ்டோர் பண்றது. அந்த எண்டோஸ்பெர்ம்ல இருந்து ஃபுட்டை எடுத்து அதுக்கு தேவையான கொடுக்கிறது யாரு? ஸ்கூட்டலம். ஓகே, புரியுதா? இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங். எனிபடி ஹேவிங் எனி டவுட்? இஸ் இட் கிளியர்? அடுத்து பாத்துறோமா? சார் 12 days லீவ் ஏதாச்சும் உருப்படியா படிக்கலாம்னு உங்க ஹெல்ப் ஓகேவா? எல்லாம் பண்ணலாம்டா. நீங்க பொறுமையா இருந்தா மட்டும் போதும், ரெகுலரா நம்ம சேனலை பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வந்து சேரும். சார் for holidays leave any plan? Yes, everything is set, don't worry. மாஃபியா கேர்ளுக்கு ஹெட்டேக் உடம்பு சரியில்லை. ஐயோ, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேடா, அடுத்து ஆரம்பிப்போமா? எக்கானமிக் இன்பார்ட்டன்ட் ரைஸ் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை. ரைஸ் என்னது? ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு. நல்ல கேலரி ரிச், நமக்கு நல்ல எனர்ஜி. நம்ம 3 வேளை ரைஸ் சாப்பிட்டா நல்ல எனர்ஜி இருக்கும். ஆனால் அதே டைமில் அது பிரச்சனை இருந்தா சரியா? யூஸ் த ஸ்டேபிள் ஃபுட் இன் சதர்ன் அண்ட் நார்த்தன் ஈஸ்ட் இந்தியா. ஓகே, நார்த் இந்தியாவில் நார்த்தன் ஈஸ்ட் இந்தியா, அசாம், குவஹாட்டி அந்த மாதிரி இடத்துலலாம். ஓகே, மணிப்பூர் அந்த ரேஞ்சில் வரும். வேரியஸ் ரைஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குடா. ஃப்ளேக்டு ரைஸ், அவல். பஃப்டு ரைஸ், பொரி. யூசஸ் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் ஆர் அ ஸ்நாக் ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, ஸோ ரைஸ் பிரான் ஆயில் obtained from the rice bran is used in culinary and industrial purpose. ஒன்னோட அந்த எண்ணெய் எடுப்போம்ல, அந்த எண்ணெய் தான் சொல்றாங்க. ஓகே, ஹஸ்க் என்ன பண்ணலாம்? அந்த தவிடு என்ன பண்ணலாம்? ஃபியூலா யூஸ் பண்ணலாம், எரிக்கலாம். எரிச்சு நான் வந்து எனர்ஜி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து சில பொருளை பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஈஸி. ஓகே, அது கொஸ்டின் பார்த்துருவோமா? இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். அடுத்து டைஹைப்ரிட். ஹை கார்ப்ஸ். எஸ், ஹை கார்ப்ஸ் ரொம்ப ஆபத்துடா. மாஃபியாக்கள் என்ன உடம்புக்கு ரெடி ஆயிடுச்சா? பரவாயில்ல, ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனையா? இப்போ பரவாயில்லையா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்கடா, ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ டைஹைப்ரிட் காஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள் எல்லாமே சின்ன வயசுல படிச்சுக்கிற கொஸ்டின். அண்ட் திஸ் மேக் இட் வெரி கிளியர். ஓகே, பாருங்க. மோனோஹைபிட்னா ஒரே கேரக்டரா, டைஹைபிட்னா 2 கேரக்டர். ஓகே, ஸோ 2 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ். ஒன்று கலர், ஒன்று ஷேப். ஓகே, ஸோ இந்த இதை மட்டும் பாருங்க, வேற எதுவும் வேண்டாம். பாருங்க, எல்லோ ரவுண்டு, ரிங்கிள்டு கிரீன். இது பேரண்ட் 1, பேரண்ட் 2 கிராஸ் பண்றேன். ஒரு கேமெட்ஸ் கிடைக்குது. RY, ஸ்மால் RY, ஜெனரேஷன். இது புரிஞ்சுதா? இது வந்து கேபிட்டல் எல்லாமே டாமினன்ட்ரா, இது எல்லாமே ரெசசிவ். அப்போ இது ஒரு கேமெட்ஸ் பாருங்க, ஒரு ஆர்க்கு ஒரு ஆர், ஒரு வைக்கு ஒரு வை. ஏன்னா எல்லாமே கேபிட்டல் தானே, இங்க எல்லாம் ஸ்மால். அப்போ ஸ்மால் ஆர்க்கு ஒரு ஆர், ஸ்மால் வைக்கு ஒரு வை. அப்போ இந்த கேமெட்ஸை கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷன், ஆருக்கு ஒரு ஆர், ஸ்மாலுக்கு ஒரு ஆர், கேபிட்டல் வைக்கு ஒரு வை, ஸ்மாலுக்கு ஒரு வை. அவ்வளோதான். இது எனக்கே தெரியும், அவ்வளோதான்டா. இது ஈஸியா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ இந்த F1 என்ன பண்ண போறோம்? நம்ம கிராஸ் பண்ண போறோம், செல்ஃப் பண்ண போறோம். கரெக்டா? அப்ப RRY செல்ஃப் பண்ணும்போது எனக்கு கேமெட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நல்லா பாருங்க, கேமெட்ஸ் எப்படி தெரியுமா எடுக்கணும்? இது ஒரு கேமெட். ஓகே, இது ஒரு கேமெட். இருங்க, நான் இதெல்லாம் எழுதி தரேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். கேமெட்ஸ் எழுத தப்புடுவீங்க. கேமெட்ஸ் எழுதிங்கன்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம்.
இதுவும் ஒரு கேமெட், இதுவும் ஒரு கேமெட், இதுவும் ஒரு கேமெட், இதுவும் ஒரு கேமெட். இந்த மாதிரி கேமெட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். ஓகே, ஸோ கேமெட்ஸ் எழுதியாச்சா? கேமெட்ஸ் எழுதி முடிச்சா கிராஸ் போட்டால் வந்துடும், அவ்வளோதான் விஷயம். ஸோ ரேஷியோ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இந்த ஒரு பேட்டர்ன்ல வரும். ஓகே, அடுத்து இவன் ஒரு பேட்டர்ன்ல வருவான், அடுத்து இவன் ஒரு பேட்டர்ன்ல வருவான், இவன் ஒத்தையா வருவான். அவ்வளவுதான்டா. இந்த பேட்டர்ன் ஞாபகம் எழுதிடலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளவுதான், ஈஸி. அவ்வளவுதான். நமக்கு 4 கொஸ்டின் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ரெடியா உட்காருங்க, கடை முடிச்சிடலாம். 4 கொஸ்டின் ரெடியா பசங்களா? நம்ம 5 மார்க் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. கடைசி நிமிஷம் விட்டு போகாதீங்க. ஏன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி போக கூடாது. 4 கொஸ்டின்ஸும் முக்கியம் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் SCP மென்ஷன்ஸ் அப்ளிகேஷன்? ஃபுல் ஃபிளெஜ்ஜா ரெடியா சொல்லுங்க பார்ப்போம். ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா நம்ம கஷ்டமா கொஸ்டின் எல்லாம் முடிச்சிச்சு, இல்லை ஈஸி கொஸ்டின் கடை முடிஞ்சிடும். ரெடி? SCP அப்ளிகேஷன். SCP என்ன? சிங்கிள் செல் புரோட்டீன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஸ்பைருலினா. ஓகே, இவனுங்க யார் சார்? இவனுங்க என்ன சார் இவனுங்கன்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் dried microbial cells. What are they? Dried microbial cells. Protein supplement. அதாவது நான் வந்து வளர்த்துறேன், இதை வளர்த்தும் போது என்ன ஆகுது, எனக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடையாது, ஈஸியாக எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் மட்டுமா? ப்ரோட்டீன், விட்டமின், எசென்ஷியல் அமினோ ஆசிட், லிப்பிட்ஸ் எல்லாமே இருக்கு. யூசர்ஸ் பாருங்க, ஆஸ்ட்ரோனட் அண்டார்டிகான்னு சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஆஸ்ட்ரோனட் போற இடத்துல இட்லி சாம்பார் கட்டி சட்னி எடுத்து போக முடியாது. அண்டார்டிகால தக்காளி சாப்பாடு புதினா சாப்பாடு கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம் நம்ம? we'll have to go for very small easily available supplements மாதிரி இந்த SCP. ஓகே, சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். புரிஞ்சுதா? அது எப்படி பண்றது பாருங்க. மெத்தைலோஃபைலஸ் மெத்தைலோட்ராஃபஸ், செல்லுலோமோனாஸ் ஆல்காலிகன்ஸ், இது வந்து பாக்டீரியால இருக்கக்கூடிய SCPs. ஓகே, நான் ஸ்பைருலினா சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, நம்ம ஆல்கேல பார்க்க போகுது பாத்தீங்களா? ஆனா பாக்டீரியால இவன் தான் எக்ஸாம்பிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஃபங்கைல பாருங்க, அகாரிகஸ் கேம்ப்சரிஸ், சாக்ரோமைசஸ் செரிவேசியே, கேண்டிடா யூட்டிலிஸ். ஆல்கேல ஸ்பைருலினா, குளோரலா, கிளமிடோமோனாஸ். இங்க நல்லா பாருங்க, இந்த ஆல்கே மறக்க மாட்டீங்க. ஆல்கே ஈஸி, ஸ்பைருலினா தெரியும், குளோரலா தெரியும், கிளமிடோமோனாஸும் தெரியும். நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. இங்க ஃபங்கைல பாருங்க, சாக்ரோமைசஸ் செரிவேசியே எழுதிடுவீங்க, ஈஸ்ட் எழுதிடுவீங்க. பேலன்ஸ் இருக்கிற அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ், கேண்டிடா யூட்டிலிஸ். இது ரெண்டு மட்டும் படிச்சா போதும். இது ரெண்டே படிச்சா போதும். அண்ட் பாக்டீரியால கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும், ஆனா அது ஈஸி. இந்த வார்த்தை மெத்தைலோஃபைலஸ், அதுதான் இங்கேயோ மெத்தைலோட்ராஃபஸ். மெத்தைலோஃபைலஸ் மெத்தைலோட்ராஃபஸ். அண்ட் இங்க செல்லுலோமோனாஸ் ஆல்காலிஜன்ஸ். ஓகே, செகண்ட் படிக்கணும் பாப்போம். ஆல்கே சொல்லுங்க பாப்போம். ஸ்பைருலினா, குளோரல்லா, கிளமிடோமோனாஸ். அவ்வளவுதான். ஸ்பைருலினா, குளோரல்லா, கிளமிடோமோனாஸ். இது ரொம்ப ஈஸியா ஒன்ஸ் படிச்சப்போ கண்டிப்பா மண்டல் நிற்கும். கண்டிப்பா கொடுத்து அப்படியே படிக்க பார்ப்போம். ரெடியா? ஸ்பைருலினா, குளோரல்லா, கிளமிடோமோனாஸ். ஸ்பைருலினா, குளோரல்லா, கிளமிடோமோனாஸ். அப்படியே ஃபங்கைக்கு பாருங்க என்ன இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் காமனா? எஸ், சாக்ரோமைசஸ் செரிவேசியேங்கிற ஈஸ்ட் இருக்கு, நம்ம எழுதிடுவோம். அப்புறம் எனக்கு அகாரிகஸ் இருக்கு, அண்ட் இன்னொன்னு கேண்டிடா யூட்டிலிஸ். ஓகே, அகாரிகஸ் அண்ட் கேண்டிடா யூட்டிலிஸ். இனி அடுத்து பாக்டீரியா ரொம்ப ஈஸி. மெத்தைலோஃபைலஸ் மெத்தைலோட்ராஃபஸ். மெத்தைலோஃபைலஸ் மெத்தைலோட்ராஃபஸ் ஒரே ஒருத்தன் தான். ஓகே, அண்ட் இன்னொருத்த செல்லுலோமோனாஸ், அண்ட் இன்னொருத்த ஆல்காலிஜன்ஸ். நேம்ஸ் மறக்காது. இப்போவும் சொல்றேன், ஒரு 2 minutes கண்ணை மூடி நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஓகே, SCPஸ்ல ஸ்பைருலினா, குளோரல்லா, கிளமிடோமோனாஸ் எழுதிருங்க. ஃபங்கைல சாக்ரோமைசஸ் செரிவேசியே எழுதிருங்க. பாக்டீரியால மெத்தைலோஃபைலஸ் மெத்தைலோட்ராஃபஸ் எழுதிருங்க. பேலன்ஸ் ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து கேண்டிடா யூட்டிலிஸ், அண்ட் இன்னொன்று வந்து செல்லுலோமோனாஸ் ஆல்காலிகன்ஸ். அவ்வளவுதான்டா. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ சக்சஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்குடா. நல்ல பசங்க நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினை தனியா நான் அதே மாதிரி QODங்கிற சீரீஸ்ல வீடியோஸ்ல போட்டிருக்கேன். சக்சஷன் கேள்வி வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டு அந்த கேள்வியை தனியா நான் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். அதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். சரி, டவுட் இருக்குன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஆனால் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ரா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, சக்சஷன் என்ன தெரியுமா? எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, என்ன ரேஞ்சில் வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. இதுதான் ரேஞ்ச். நான் அப்படியே சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ் இருக்கும், அதாவது
தண்ணி சக்சஷன் தண்ணியில தான் ஆரம்பிக்கும். ஓகே, நிறைய தண்ணி இருக்கு, குட்டி குட்டியாக பிளான்ஸ் இருக்கு, ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டகரியெல்லாம் சாப்பிட்டு வளர ஆரம்பிப்பாங்க, அப்படியே வளர்ந்துட்டு போகும். அடுத்து சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். இப்போ என்ன ஆகும், பிளான்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிளான்ஸ் எப்படி இருக்கு, கீழே முங்கி இருக்கு. ஓகே, சப்மர்ஜ்னா கீழே கொஞ்சம் அட்டாச்சாகி முங்கி இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? அண்ட் சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், இதுக்கு என்ன அர்த்தம்னா உள்ள கீழே ரூட் மாட்டி இருக்கு, ஆனால் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகுது. இது லோட்டஸ் மாதிரி எல்லாம் ஃப்ளோட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுது, தண்ணி எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்குது. தண்ணியில் கம்மியாக ஆரம்பிக்குது, ஏன்னா சன்லைட்டுக்காக வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அடுத்து ரெட் ஸ்வாம் ஸ்டேஜ், இன்னும் தண்ணி கம்மியாகுது. ரீட் ஸ்வாம் ஸ்டேஜில் இன்னும் தண்ணி கம்மியாகி என்ன சொல்கிறது, பிளான்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. அடுத்து மார்ஷ்மெலோ ஸ்டேஜில் தண்ணி ஆல்மோஸ்ட் ஃபுல், ஆல்மோஸ்ட் டன், ஆல்மோஸ்ட் கம்மியாயிடுச்சு. இது சதப்பு நிலம் மாதிரி ஆயிடுச்சு. ஷ்ரப்பில் குட்டி குட்டி பிளான்ஸ் உருவாகுது, கடைசியாக பெரிய பெரிய காடுகள் உருவாகுது. இப்படி தான் ஒரு காடு உருவாகுது. இட் இஸ் a big question. Yes, it's a very big question. நான் தனியாக எடுத்திருப்பேன் இந்த கொஸ்டின். சரியா, இப்போ பேசிக் இன்ஃபோ நல்லா பாருங்க, நான் குட்டியாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்டார்ட்ஸ் இன் வாட்டர் பாடி, கண்டிப்பா வித் ஃபைட்டோபிளாங்க்டன் as pioneer committee. ஃபைட்டோபிளாங்க்டன் ஆரம்பிக்கிறானுங்க இவனுங்க. சரியா, அவனை ஆரம்பிக்கிறானுங்க. தென் கம் சப்மர்ஜ் பிளான்ஸ், முங்கின பிளான்ஸ், followed by submerged free floating plants. எக்ஸாம்பிள் பாருங்க. அப்புறம் தென் ரீட் எமர்ஜென்ட் ஆம்பிபியஸ் பிளான்ஸ். இந்த ரீட் ஸ்வாம்ல என்ன தெரியுமாடா, தண்ணி கம்மியாக ஆரம்பிச்சு பிளான்ட் நல்லா வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு காத்தும் வேணும், தண்ணி வேணும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்போ தண்ணி கம்மியாயிரும், காத்து ஜாஸ்தியா இருக்குல்ல, அப்போ தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலா தண்ணி கம்மியாயிடும். அண்ட் தென் மார்ஷ்மெலோ, இங்கே தான் புல்லெல்லாம் வருது. அப்போ தண்ணி நல்லாவே கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஜீரோ ஆயிடுச்சு. சாயில் டெவலப்ஸ் அண்ட் வாட்டர் ரெசீட்ஸ், சாயில் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்குது, தண்ணி கம்மியாக ஆரம்பிக்குது, ஸ்hrub உருவாகுது, குட்டி குட்டி பிளான்ஸ் உருவாகுது. ஃபைனலி அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் காடா மாறுது. இதுதான் கிளைமேக்ஸ். பசங்க இது நான் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன்டா, நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆனால் இதை வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்க. சரியா, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? எனி டவுட்ஸ் கைஸ்? அவ்வளோ 3 கொஸ்டின் முடிச்சிடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? 3 கொஸ்டின் கடை முடிச்சிடலாம். ஃபைன். What are millets? What are its types? இந்த கொஸ்டின் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டீங்க, பட் இட்ஸ் அகைன் an important question. பார்த்துருவோமா millets என்ன டைப்ஸ் பார்த்துருவோமா? Yeah. The term millet is applied to a variety of very small seeds originally cultivated by ancient people in Africa and Asia. ஆப்பிரிக்கால ஏஷியால சின்ன சின்ன சீடா உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த மில்லட். நம்ம சவுத் இந்தியன் டயட்ல ரொம்ப ரொம்ப பாப்புலர், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஹலோ பிரித்தி, ஹலோ பிரித்தி. பிரித்திங்கிறது பிரதிபா தானா நீங்க? எனக்கு பேரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா. ஓகே, நல்லா கவனிங்களா. ஸோ ஆப்பிரிக்கால ஏஷியாவில் உருவாக்கப்பட்டது இது. சரியா, இப்போ நல்லா பாருங்க. ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் ஒன் ராகி, நமக்கு தெரிஞ்சது ராகி. ஓகே, ஸோ ராகி வந்து எங்கே வந்திருக்கு பாருங்க, ஏர்லியா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இந்தியாவிலேருந்து வந்தது. ஓகே, ஈஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தது, அதுதான் இந்த ராகி. இப்போ ராகி இல்லாமல் எங்கேயுமே இல்லாமல், ராகி ரொம்ப முக்கியமான ஃபுட். ராகியில் நிறைய கால்சியம் இருக்கு. கர்நாடகாவிலே ராகி நல்லா சாப்பிடுவாங்க, தமிழ்நாட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, தமிழ்நாடு கர்நாடகாவில் நல்லா சாப்பிட்ற ஃபுட்டு ராகி, முத்தையெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ ராகி இஸ் தேர். எஸ், அடுத்து பாருங்க. இட் இஸ் யூஸ் அஸ் ஸ்டேபிள் ஃபுட் இன் மெனி சதர்ன் இண்டஸ்ட்ரீஸ் மேட் இன்டு porridge. ராகி கூழ் குடிப்போம்ல, ராகி கூழ் தான் இந்த குருவேல். இது ராகி கஞ்சின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ராகி கஞ்சி, இது ராகி கூழ். இது ஸோ இது ஒரு மேஜர் ட்ரிங்க், நல்ல ஸ்ட்ராங் ட்ரிங்க். அடுத்து பாருங்க சார்கம், இதுதான் கம்பு. ஓகே, பிரித்தி உங்க பேர் மறந்துட்டா. பிரித்தி தான் உங்க பேரா? இது பாருங்க, இதுவும் ஆப்பிரிக்கா தான். எல்லாமே ஆப்பிரிக்கால வந்ததுதான்டா, மோஸ்ட் ஆப்பிரிக்கா வந்தது தான். ஓகே, ஒன் ஆஃப் த மேஜர் மில்லட்ஸ் இன் தி வேர்ல்ட் அண்ட் ரிச் இன் கால்சியம் அயன். ஓகே, உங்களுக்கு கால்சியம் அயன் பிரச்சனைனா இதெல்லாம் சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். டேப்லெட்ல எடுக்கணும் அவசியமா, இதே எடுத்தா போதும். இது பாருங்க, நான் போல்ட்ரி, பேர்ட்ஸ், பிக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஓகே, ஒரு ஃபுட்டாக நாங்கள் வந்து அவங்க கொடுக்கலாம். இதுவும் ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்க, ஃபாக்ஸ்டெயில் மில்லட். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மில்லட்ரா, திணைன்னு சொல்லுவோம். ஓகே, இதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கு பாருங்க, சைனால தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சைனாலேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகே, திணை கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக. திணை, கம்பு, சோளம், வரகுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. திணைனா ஃபாக்ஸ்டெயில் மில்லட். ஓகே, இது பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் நம்ம டயட்ல கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றது, இப்போ சாப்பிட்றது இல்லை, ஆனால் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா, அண்ட் யூசஸ் பாருங்க, ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் ஹார்ட் அண்ட் இம்ப்ரூவ் ஐசைட். திணை porridge is given to lactating mother. அதாவது பால் சுரப்பியாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரியா,
அது பாருங்க கோடோ மில்லட்ஸ், இது வரகு. ஓகே, திணை ஃபாக்ஸ்டெயில், கோடோங்கிறது வரகு. பாஸ்பாலம் ஸ்க்ராபிலேட்டம், கோடோ மில்லட்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இது ஆஃப்ரிக்கா தான், ரிச் இன் ஃபைபர், ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். இதை என்ன பண்ணலாம், மாவு மாதிரி அரைச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி புட்டிங்ஸை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணலாம். இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் கதை தான் எழுதிடுவீங்க. ஓகே, கிளியர். ஆனால் ஒன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிருங்கடா, கதைன்னு சொல்லி கதை எழுதாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஃபைன். லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின்ரா, எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் வித் எக்ஸாம்பிள். பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இது ஒரே ஒரு சாப்டர் கலந்து ஒரே சாப்டர் கலந்து முடிச்சிடலாம். பாஸ்பாலம் ஸ்க்ராபிகுலேட்டம், ஸ்க்ராபிலேட்டம் இல்ல மார்ஷல், ஸ்க்ராபிகுலேட்டம். ஓகே, ஸ்க்ராபிகுலேட்டம். ஓகேடா. எஸ், ஈகோசிஸ்டம் ரெண்டு டைப்டா. நேச்சுரல், அழகா அப்படி கவனிங்க, அழகா கவனிங்க. அப்படி பாருங்க, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னாலே மேன்மேட். ஓகே, அப்போ நேச்சுரல் விட்டுருங்க, தேவையில்லை. மேன்மேட்ல நமக்கு ரெண்டா பிரியுது. மேன்மேட்னா இந்த ரைஸ் ஃபீல்டு, மெய்ஸ் ஃபீல்டு. அரிசி உருவாக்குறது எல்லாமே அதுதான் வரும். ஓகே, ஏன்னா நம்ம ஈகோசிஸ்டம் மாத்திட்டோம்ல. நேச்சர்ல அரிசி இதெல்லாம் இல்லை, அவனுக்கு தேவையில்லை, காடு தான் வேணும், நம்ம அதை மாத்திட்டோம். அப்போ வந்து மேன்மேட். அப்போ ரெண்டா பிரியுது. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல். ஓகே, இப்போ நேச்சுரல் பாருங்க, டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். டெரெஸ்ட்ரியல் என்னன்னு பாருங்க, ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட். ஓகே, லேண்ட்ல இருக்கக்கூடியது. அக்வாட்டிக் ஓப்பன் வாட்டரா பிரியுது. அதுல ரெண்டு, ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர், ஒன்னு மெரைன். ஃப்ரெஷ் வாட்டர் விச் இஸ் ரன்னிங் வாட்டர், ரிவர், ஸ்ப்ரிங், ஸ்ட்ரீம். லாட்டிக்னா ரன்னிங், லென்டிக்னா ஸ்டாக்னன்ட். பாருங்க, பாண்ட், லேக், அவ்வளவுதான்டா. இது ஈஸி, இது ஈஸி, இது ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின். இது கிளியரா புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? அடுத்து பார்ப்போமா? ஓகே, சூப்பர். Fine. So we are into the last question ரா. கடைசி question ரா. இதுக்கப்புறம் பாட்னி ஆல்மோஸ்ட் எல்லா 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துச்சு. ஓகே, அண்ட் ஹாஃப் இயர்லி ரஷ்ல பார்த்துட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கவர்ட். நீங்கள் கவலையே பட வேண்டாம். சரி, முடிச்சிருவோமா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் ஆண்டா, டைம் இருக்கும்போது ஹாஃப் இயர்லி ரஷ் சும்மா ஓட்டியாவது விடுங்க. தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுருங்க, தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். சரியா? ஓகே ஃபைன். 10% law பார்த்துருவோமா? ஈஸியில் பாருங்க. Proposed by Lindman states that during transfer of food energy from one tropic level to next, only 10% of energy stored at each level. About 90% is lost through respiration, decomposition as a heat. ரொம்ப ஈஸி. ஒரு பொருள் வந்து நான் சாப்பிட்றேன்னு வைப்போம். ஓகே, அந்த பொருள் இருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில். ஆனால் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, 10% மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மீதி 90% வெளியே போயிடுது. ஏன்னா நான் 100% எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறேன். அப்போது அந்த ப்ராசஸ்லேருந்து ஹீட்டாக நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 10 மட்டும்தான். ஓகே, கிளியர்? எனி டவுட்ஸ்? எஸ் பிரித்தி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரித்தி, இது பார்த்து மட்டும் போயிருங்க. லாஸ்ட் கொஸ்டின் தான். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரொடியூசர்ஸ் ட்ராப் 1000 ஜூல் சோலார் எனர்ஜி. ஓகே, ப்ரொடியூசர்ஸ் யார்? பிளான்ஸ் தான். பிளான்ஸ் என்ன பண்ணும், சன்லைட்ல இருந்து 1000 ஜூலை கேப்சர் பண்ணும். அந்த 1000ல 10% மட்டும் தான் கையில வச்சுக்கும். அந்த 10% ஸ்டார்ச்சா மாறும். மீதி 90%, அதாவது 900 ஜூல் இஸ் லாஸ்ட். ஓகே, இட் இஸ் லாஸ்ட். இப்போ என்ன ஆகுது, அந்த 100 ஜூல் தான் யாரு கிடைக்குது, ஹெர்பிவர்ஸ் கிடைக்குது. புரியுதாடா? பிளான்ட் இங்க பேர், பிளான்ட்டுக்கு இப்படி இருந்தா புரியும் உங்களுக்கு. பிளான்ட் சன். அப்போ சன்ல இருந்து பிளான்ட் எவ்வளோ இருக்கு, நமக்கு 1000 ஜூல் கிடைக்குது. ஓகே, ஆனால் பிளான்ட் கிட்ட எவ்வளோ இருக்கு, 100 ஜூல் தான் இருக்கு. இப்போ இந்த பிளான்ட்டை யார் சாப்பிடுவா, ஒரு ஹெர்பிவோர். அப்போ அந்த ஹெர்பிவோர் என்ன பண்ணும், அதே மாதிரி பாருங்க, 10 வச்சுட்டு மீதி 90 லூஸ் ஆயிரும். 10 தான் இருக்கும். இப்போ இந்த ஹெர்பிவோரை யார் சாப்பிட்றா, கார்னிவோர். அப்ப இந்த 10ல கார்னிவோர் என்ன பண்ணும், 1 மட்டும் வச்சுக்கும், மீதி 1 வந்து லூஸ். இட் இஸ் லூஸ், இட் இஸ் வென்ட், இட் லாஸ்ட். கிளியர்? லூஸ் இருக்கு, இட் இஸ் லாஸ்ட். அண்ட் அடுத்து கார்னிவோர் வந்து பாருங்க, அடுத்து நம்ம சாப்பிடுவோம், டெர்ஷரி கன்சியூமர். அப்போ இந்த 1ல 0.1 நம்ம கிட்ட இருக்கும், மீதி எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இவ்வளவுதான விஷயம்.
புரிஞ்சுதா? Thus at each successive trophic level only 100% only 10% energy stored. அவ்வளவுதான் விஷயம். Drake and mere herbivores. அப்படியா? ஓகே, நோ ப்ராப்ளம். டே பசங்கள புரிஞ்சுதாடா? ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நியூமரிக்கல் கேட்பாங்க உங்ககிட்ட. 2000 ஜூல்ஸ் கொடுத்துட்டு எழுத சொல்லுவாங்க. 2000க்கு என்ன 10% போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, கார்னிவோர்ஸ்னா இப்போ ஃபார் சே இந்த சன் இருக்கு, பிளான்ட் இருக்கு. இந்த பிளான்ட்டை யார் சாப்பிடுவா? ஒரு ஆடு சாப்பிடுது, ஹெர்பிவோர். அந்த ஆட்டை ஒரு சிங்கம் சாப்பிடுது. சிங்கம் வேண்டாம், நம்ம எதை சாப்பிடுவோம்? ஒரு அனிமல் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் சே எனி ஒன் அனிமல் சாப்பிடுது, சிங்கமே வச்சுக்கோங்க. அந்த சிங்கத்தை வந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி ஒரு பெரிய ஒரு ஈகிள் சாப்பிடுது. இல்லை வேற ஒரு பெரிய கார்னிவர், சிங்கத்தோட பெரிய ஒரு கார்னிவர் சாப்பிடுது. அப்போ அது டெர்ஷரி கன்சியூமர். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஓகே, இதை வந்து ஹியூமன்ஸ்க்கு ரிலேட் பண்ணலாம். எப்படி ரிலேட் பண்ணலாம்? சன் இருக்கு, அங்கிருந்து ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் உருவாகுது. அந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸை ஹெர்பிவோர்ஸ் ஃபிஷ் சாப்பிடுது. அந்த ஹெர்பிவோர் ஃபிஷ்ஷை ஒரு கார்னிவோர் பெரிய ஃபிஷ் சாப்பிடுது. அந்த பெரிய ஃபிஷ்ஷை நான் சாப்பிட்றேன். அவ்வளோதான். நம்ம புளி சாப்பிடுவோம் சார். புளி சாப்பிட்டா பிடிச்சி உள்ள வச்சுருவானுங்க. சரியா? ஓகே, இவ்வளோதான விஷயம். பாருங்க, பிளான்ட்டு, rabbit, பாம்பு and eagle. So my dear students, வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணியாச்சு? கொஞ்சம் டயரிங்கா இருந்தாலும் சூப்பரா தரமா என்ன பண்ணியாச்சு? நம்ம 5 மார்க்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, நான் இப்பவும் சொல்றேன்டா, நீங்க இந்த செஷனும் பார்த்துட்டு ஹாஃப் இயர் சும்மா பாருங்க, சும்மா ஓபன் பாருங்க, கண்டிப்பா சென்டம் வந்துடும். ஓகே, தயவு செஞ்சு ஃபுல்லா பார்த்துருங்க. சரியா? ஸோ கைஸ், வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நம்ம நாளைக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்து ஜுவாலஜி முடிச்சிடலாம்டா. அண்ட் ஈவினிங் அதை விட ரொம்ப முக்கியம், ஏன்னா 1 மார்க் செஷன் சண்டே கண்டிப்பாக வந்துடணும் எல்லாம். சரியா? ஓகே, பிளேக் வந்தால் நம்ம கிட்ட கேளு. பிளேக்கு அப்புறம் ரம்யா எல்லாம் பாதியில் ஓடிட்டீங்க எல்லாருமே. உங்களுக்கெல்லாம் மார்க் இம்ப்ரூவ் ஆகணும்டா. இம்ப்ரூவ் ஆகணும், அவ்வளோதான். உங்களுக்கு அடி தான் உங்களுக்கு. சரியா? ஃபைன். ஸோ மறந்துடாதீங்க, ஆன்லைனில் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம்டா. ரேங்க் கேரண்டிங்கிற ஒரு பிரின்சிபல் பேஸ் பண்ணி 4275. அதே மெட்டீரியல்ஸோட 19574 கிடைக்குது. அதை மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இல்லை சார் எனக்கு வந்து ஆன்லைன் வேணும், ஆஃப்லைன் அப்படின்னா அதுவும் கிடைக்குது. ஆஃப்லைனுக்கு ஜஸ்ட் 10,000 கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த கிராஷ் பேட்சை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது கேட்டால் அதுக்கு நம்ம பசங்க பாருங்க, இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றிகரமாக எம்பத்தூர்லேருந்து நம்ம ஜைலம் ஆரம்பித்து போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம். ஓகே, and we can get this number 8129000700. இது மூலமா என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா நீங்களாம் இருந்துட்டீங்க, பார்த்துட்டீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டேயிங். அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ பிலீவ் தட். ஓகே, ஸோ சென்று வருகிறேன். and also hold on to the surprises and the videos, comments, everything coming in the videos channel. Okay, okay, bye bye. ஏதோ மலையை சாச்சமா இருக்கு, எனக்கும் லைட் அப்படிதான் இருக்கு. ஆவா, ரெடியா இருந்தா எல்லாம் நன்மைக்கு. சரியா? பாய் சார், பாய் 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 அமீர், பாய் 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 தீபிகா. தப்பில்லை அட்கலை. ஓகே மாஃபியாக்கள். ஓகே சார், பாய் 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 அமுல்யா, பாய் 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 பிரீத்தி, பாய் மாஃபியா, பாய் பாய். ட்ரேக் கிளம்பிட்டியாடா? ஓகே சார், தேங்க்யூ சார், டேக் கேர் சார். ஓகேடா ட்ரேக், ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கடா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா கொஞ்சம் சூடாகவே சாப்பிடுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹெல்த். ஓகே, சலோ. ஸோ பாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் வந்துடும்டா. சரியா? நமக்கு நான் இப்போ தான் விசாரித்தேன், நோட்ஸ் கொஞ்சம் பெரிய ஃபைல்னாலும் உங்களுக்கெல்லாம் அப்லோட் ஆக மாட்டேங்குது. நம்ம பண்ணி கொடுத்துறோம், நோ ப்ராப்ளம். சரியா? பாய் பாய், டாடா, டேக் கேர், பை பாய், பாய் பாய்.